ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு முதுநிலை பேராசிரியர்களும் விஞ்ஞான விளக்கத்தோடு தம் அனுபவங்களைக் கொண்டு நம் அனைவரின் கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையிலே இந்த வாரம் நம் கேள்விகளுக்கு பதிலளிக்க முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களும் அவரது துணைவியார் முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னால் ஐயா மற்றும் அம்மா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயாவும் முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மாவும் பெங்களூருவை சேர்ந்தவர்கள். இருவரும் 1989 அருள்நிதி பயிற்சி எடுத்து 32 வருடங்களாக மனவளக்கலையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். முதுநிலை பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வானியல் துறையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கீழ் 5 ஆண்டுகள் பணியாற்றிய பெருமைக்குரியவர். எல்என்டியில் பணியாற்றிய அனுபவமும் எஃப்ஏபி மெஷின்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை பெங்களூருவில் 30 ஆண்டுகள் நிர்வாகம் செய்த பெரும் அனுபவம் கொண்டவர். முதுநிலை பேராசிரியர் மீனா சத்தியமூர்த்தி அம்மா அவர்கள் BA ஆங்கிலம் படித்தவர்கள். இருவரும் பெங்களூர் மல்லேஸ்வர் ஸ்கை ட்ரஸ்டின் நிர்வாக அறங்காவலர்கள். மன அழுத்த மேலாண்மை மற்றும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிலரங்குகளை பொது தொழில் நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் நடத்திய அனுபவம் பெற்றவர்கள். தற்போது ரெசிடென்சியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வெற்றி, அதாவது வேதாத்ரி எஜுகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று அமைத்து அதன் மூலம் வேதாத்திரியத்தை பரப்பி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா மற்றும் அம்மா அவர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐடி அன்பர்கள் அனைவருக்கும் ஏனைய இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் ஏனையவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு சிறிய எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கோம். எல்லாரும் எங்ககிட்ட அடிக்கடி என்ன கேட்பாங்கன்னா, சார் அமைதியும் ஆனந்தமும் ஷார்ட் லிவ்டு, கொஞ்ச நேரம் தான் இருக்குதுங்க, அப்புறம் அது போயிடுது. நீண்ட நேரம் நீண்ட நெடுங்காலம் அது இருக்கணும்னா என்ன பண்ணணும்? மனிதனாக பிறந்த எல்லாத்துக்குமே தேவை அமைதியும் ஆனந்தம் தான். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எங்களுக்கும் அந்த அனுபவம் எல்லாம் இருந்துச்சு. இப்ப நாங்க ஒரு வானப்பிரஸ்தா லைஃப்ல இருக்கோம், சாரி துறவரத்துல இருக்கோம், 4th ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்கோம். மனிதனுடைய வாழ்க்கையை 4 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லா பருவத்திலையும் இருக்கிறவங்க இருப்பாங்க. 4 பருவங்கள். அதுல முதல்ல பிரம்மச்சரியம். அது டு ப்ரிசர்வ் ஹெல்த் அண்ட் இன்டெலிஜென்ஸ், அதை ரெண்டையும் பார்த்துக்கிறது. ரெண்டாவது கிரகஸ்தம். அதுல இருந்து வி கிராஜுவேட் டு கிரகஸ்தம், குடும்ப வாழ்க்கைக்கு போறோம். அடுத்தது குடும்ப வாழ்க்கையை முடிச்சு அடுத்து எல்லாம் முடிஞ்சு நம்ம விட்டு போறதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறப்போ வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தான்னா நாட் ரன்னிங் அவே டு ஃபாரஸ்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களையும் பொருளையும் ஞானத்தையும் எல்லாத்துக்கும் பகிர்ந்துக்கிறது தான் வானப்பிரஸ்தா. அடுத்தது சந்நியாசம். வானப்பிரஸ்தா அடுத்த லெவலுக்கு போறதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் தான் வானப்பிரஸ்தா. இப்ப சந்நியாசத்துக்கு போயாச்சு, துறந்த வாழ்க்கை. அந்த 4 பருவத்துல எல்லாரும் இருக்கிறப்போ இந்த ஏற்படும் இன்ப துன்பங்களை போக்கிக்கிறதுக்கான சில எங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம பிரம்மச்சரியம், வாலிப பருவம். இதுல டு அக்வயர்
பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ். எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, பிரம்மச்சரியான்னா அப்டெய்னிங் ஃப்ரம் செக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அல்ல. பிரம்மச்சரியான்னா டு அக்வயர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ். இந்த என்ன இந்த பருவத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தானுடைய கர்ம வினைப்படி பிடிவாதம், மூட நம்பிக்கைகள், அப்புறம் ஏதோ ஒன்று அதை பல பல தரப்பட்ட ஆன்மீக பகுப்புகள், பலதரப்பட்ட உணவுகள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும், அனுபவிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஆன்மீக இதுக்கு வரணும்னா ஒன்றை பிடி, உறுதிப்படு. போங்க, நீங்க எல்லா ஆன்மீக இதுக்கெல்லாம் போங்க, கத்துக்குங்க. ஃபைனலா உங்களுக்கு உடல், உங்களுடைய வாழ்க்கை தரம், எந்த இடத்துல இருக்கீங்க, கல்வி, அறிவு, குடும்ப சூழ்நிலை, இதை பொறுத்து எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுல உறுதிப்பாடா இருந்துக்கணும். ஆனா இதுல இல்லாம ஏன் அன்பும் அவங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் போயிடுதுன்னா, தவறான வாழ்க்கை பாதையில போறது, இந்த பிடிவாத குணத்தை விடுறதில்ல, மூட நம்பிக்கைகளை விடுறதில்ல, பிறருக்கு தீங்கு செய்யற மாதிரி, பிறருக்கும் சமுதாயத்துக்கும் தீங்கு செய்யற மாதிரி நபரோட சேர்ந்துக்கிறது, அப்புறம் அந்த குழுக்களோட இணைந்து தொடர்பு கொண்டிருக்கிறது, அதுல அதனால தனக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் துன்பம் விளைவிக்கிறாங்க. அப்புறம் இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ கேம்ஸ் ஆடுறது. வீடியோ கேம்ஸ்ல வீடியோ கேம்ஸ் இன்னொன்னு சொல்ல போன இந்த ரம்மி குரூப்பு, எப்படியெல்லாம் ஷார்ட்டா பணம் பண்ணணுமோ அதுல எல்லாம் போயிடுறது, வீடியோ கேம்ஸ்லயே முழுகி போறது. இதெல்லாம் இல்லாம இந்த வாலிப பருவத்துல என்ன பண்ணணும்னா, நான் யார், மனவளக்கலைக்கு வந்திருக்கீங்க மெஜாரிட்டி இருக்கிறவங்க தான், இல்லைன்னா ஆன்மீகத்துல வந்தவங்க தான் இந்த இணைப்புல இருப்பீங்க. இந்த இணைப்புல வாலிப பருவத்துல இருக்கிறவங்க எல்லாமே நான் யார், ஹூ அம் ஐ அப்படிங்கிறத தேடி போக ஆரம்பிக்கணும். அதுக்கு சத்சங்கத்துல இருக்கணும். அதுக்கு தான் ஆதிசங்கரர் அந்த காலத்திலேயே சொன்னாரு. அதை சாமிஜி அழகா நம்மளுக்கு செயல்படுத்தி கொடுத்திருக்காரு. சத்சங்கத்துவே நிசங்கத்துவம், நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவம் ஜீவன் முக்தி. இதை பாருங்க, ரொம்ப அழகா சாமிஜி நமக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. சத்சங்கம், மனவளக்கலை மன்றங்களை அமைச்சு கொடுத்திருக்காரு. இப்போ அப்பப்போ நீங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த வீடியோ கேம்ஸ், டிவி பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு சத்சங்கத்துல போய் கலந்துக்குங்க. சத்சங்கத்துவே கெட்டவங்கள் இருந்த தொடர்புகளை இருந்து உங்களை விடுவிச்சிடும் நிசங்கத்துவம். அப்போ நிசங்கத்துவே நிர்மோகத்துவம், ஆசைகள் இருந்து விடுபடலாம். இன்னும் 2 பிளாட் வாங்கணும், இன்னும் 2 கார் வாங்கணும், கல்யாணம் ஆகுறதுக்குள்ள இவ்வளவு பணம் சம்பாதிச்சுக்கணும், இதுல இருந்தெல்லாம் விடுபட்டுருவீங்க. என்ன தேவையோ அதுக்கு மாத்திரம் சேர்க்கறதுக்காக வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும். நிர்மோகத்துவே நிశ్చல தத்துவம், அந்த மாதிரி இருக்கிறப்போ சலனமில்லாத மனம் அமைதியான நிலைக்கு வரும். அப்ப அமைதியும் ஆனந்தமும் இங்க கிடைக்கும். நிశ్చல தத்துவம் ஜீவன் முக்தி. இதைத்தான் சாமிஜி சத்சங்கம், கண்டிப்பா நம்ம தியானத்துல பழகிறது, எல்லாத்தையும் அகத்தாய்வு, காயகல்ப பயிற்சி எல்லாத்தையும் அழகா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க. இந்த ஆன்மீக வழிகாட்டி இதுலயும் முடியலையா, ஏதோ ஒரு ஆன்மீக வழிகாட்டிக்கிட்ட போங்க. கோட்டிய கவுன்சிலர், கவுன்சிலர்கிட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை, என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன நடக்கல அப்படிங்கிற ஒரு ஆன்மீக கவுன்சிலர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு கடைசியா, இந்த வாலிப பருவத்தில் இருக்கிற இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, தே போஸ்ட்போன் தேர் மேரேஜ் அப் டு 30 இயர்ஸ். 30 வயசு வரைக்கும் ஆண் பெண்ணாகட்டும் தள்ளி போட்டே போறாங்க. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல அப்படியே நான் இன்னும் படம் சொன்ன மாதிரி பிளாட் வாங்கணும், கார் வாங்கணும், உலகம் சுத்தணும், ஃபாரின் போகணும், பணம் சம்பாதிக்கணும்லாம் நினைச்சுக்கிறாங்க. அப்போ இத வேண்டான்னு சொல்லல, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பத்துக்குங்க. அதுல யூ டு நாட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஹெல்த் அண்ட் ஸ்லீப். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்லீப் டிப்ரவேஷனால தான் இன்னைக்கு எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப அடிக்கடி வர்றாங்க. சார் தூக்கம் வருதில்ல, இதுக்கு என்ன பண்றது அப்படின்லாம் கேட்குறாங்க. அதனால தூக்கத்தின் அவசியத்தையும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த வாலிப பருவத்தில் இருக்கிறவங்க. அடுத்தது, வாலிப பருவத்தில இருந்து ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க, இப்ப நீங்க ஆஸ் பர் தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் கிரகஸ்தா லைஃபுக்கு போறீங்க. ஹவுஸ் ஹோல்டர் அடுத்தது. ஹவுஸ் ஹோல்டர்னா நீங்க ஹவுஸ் ஹோல்டர்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேரு குடும்ப உறுப்பினர்களை, குடும்பத்தில் இருக்கிறவங்களை அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய கோல், அவங்களுடைய ஆன்மீக நோக்கம், இது எல்லாம் மதிக்கிறதே இல்லை.
அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க கொண்டு வந்த கர்மா என்ன, வாட் இஸ் தே brought டு திஸ் வேர்ல்ட், இந்த இந்த உடலோட என்ன தன்னோட இந்த உலகத்துக்கு பண்ண போறோம் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க. மறந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய அவங்களுடைய ஆசைகளை மற்றவங்க உறுப்பினர்கள் மேல திணிக்கிறாங்க. தே ஃபோர்ஸ், என்ன ஃபாலோ பண்ணு, நான் சொல்றது தான் நீ கேட்கணும், இதுதான் நல்லா இருக்கு. எல்லாரும் தனி, எல்லாரும் இண்டிவிஜுவல், கடவுளால படைக்கப்பட்ட தனித்துவம் கொண்டவர்கள். தனித்துவத்தை அவங்க அனுபவிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுங்க. கிவ் தேர் லைஃப் டு பிராக்டிஸ் அண்ட் டு லிவ் a life happily. அப்புறம் இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணு தெரியுங்களா, ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ். சமநிலைக்காக உங்களுடைய மனவளக்கலையை பிராக்டிஸ் பண்ணி சமநிலை, ஏடிஎஸ் போட்டுக்கணும் அப்பப்போ, அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ். இதை பார்த்துக்கணும். இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, சாமிஜி சொல்லி கொடுத்த ஹார்மனி இன் ஃபேமிலி, குடும்பத்தில் அமைதி, அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமை ஒரு பெரிய ஒரு இதில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதை அப்போ அடிக்கடி பார்த்துக்குங்க. இன்னைக்கு இந்த குடும்பத்தில் இருக்கு, நான் பாயிண்ட் நம்பர் 18 சொல்லுவேன். குடும்பத்தில் குழந்தைகள் முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்க அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். அதனால ஹார்மனி இன் ஃபேமிலியை சார்ட்டை வீட்டில் எப்பவும் ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க. அப்போதான் குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. நாங்கள் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அடுத்தது, இன்னொரு பெரிய தவறு என்ன பண்றாங்க தெரியுங்களா, ஃபேமிலி லைஃப்ல குடும்பத்தினருக்குள்ள இருக்கிற அது நபர்கள்ல எவ்வளவோ பேர் நான் சொன்ன மாதிரி ஏதோ கர்மாவோட அவங்க வந்திருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வியாபாரத்துல நஷ்டமாகலாம், இல்லைன்னா விபத்துகள் ஆகலாம், உடல்ல ஏதாவது நோய் வரலாம், தேர்வுல தோல்வி அடையலாம், இல்லைன்னா ஒரு காதல் திருமணமா இருக்கலாம், அப்புறம் குடிப்பழக்கம் மற்ற ஏனைய பழக்கங்களுக்கு அடிமையாயிரலாம். இதெல்லாம் வித்து வழியா வர்றது, ஹெரிடிட்ரியில வர்றது விளைவா இருக்கும். அப்புறம் நிறைய பொருட்களின் மேல் ஆசை, நான் கார் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணுங்கிற ஆசையெல்லாம் நிறையா இருக்கும். டிசையர், அந்த கர்ம வினைப்படி இதெல்லாம் வந்திருக்கும். இந்த சமயத்துல இப்ப நமக்கு வேண்டியது என்ன, அமைதியும் ஆனந்தமும். இப்ப என்ன பண்ணணும்னா, மற்றவர்களுடைய அவர்களுடைய இதுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்குங்க. அன்பாருங்க. அன்பும் இரக்கமும் உங்ககிட்ட வேணும். லவ் அண்ட் கம்பேஷன் உங்களுக்கு வேணும். உங்கள் வாழ்க்கையில் அந்த மற்ற நபர்கள் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பதான் உங்க கர்ம வினைப்பதிவு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக கோவப்படாதீங்க. யூ அக்செப்ட் their presence in your family so that your karma gets cleansed. அதை பண்ணீங்க. அடுத்தது, தவறுகளை திரும்ப திரும்ப சொல்லி காமிக்காதீங்க. டு நாட் ஃபைண்ட் அவுட் தேர் ஃபால்ட் அண்ட் ட்ரை டு திரும்ப திரும்ப அதை சொல்லாம இருங்க. அடுத்தது, இதை உங்களுக்கு கிடைத்த இந்த அனுபவங்களையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய, நான் சொன்ன மாதிரி வியாபாரத்தில் நஷ்டம், விபத்துகள், தேர்வில் தோல்வி, காதல் திருமணம், இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்னா, அக்செப்ட் இட் ஆஸ் அ டிவைன் ஜட்ஜ்மெண்ட். இது இறைவனால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மனதார ஏத்துக்க பழகிக்குங்க. அப்போ ஒரு அமைதியானதும் தாராளமா வரும். இப்போ கிரகஸ்தா லைஃப்ல இருந்தது, குழந்தைகள்லாம் படிச்சு மேல வந்துட்டாங்க, கல்யாணம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்க, குடும்பத்தில் உறுப்பினர்களாக வர்ற மருமகளையும் சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நவ் யூ ஆர் கிராஜுவேட்டிங் யுவர் செல்ஃப் டு வானப்பிரஸ்தா, துறவற வாழ்க்கைக்கு, ஒதுங்கி வாழ்தல் நம்ம உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். வானப்பிரஸ்தா, நாட் ரன்னிங் அவே டு ஃபாரஸ்ட். ஓடு, ஃபாரஸ்ட்டுக்கு ஓடுறது இல்லைங்க. இது ஷேரிங் யுவர் ஹெல்த், ஷேரிங் வெல்த், ஷேரிங் நாலேஜ், ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் நம்ம கடனா வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் வாழ்க்கையில கடனை திருப்பி கொடுக்கணும். இதுதான் இந்த வானப்பிரசாதம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க கடன்களை எல்லாம் திருப்பி கொடு. கடனா பணம் மாத்திரம் இல்லைங்க. இந்த உடல் கிடைத்தது உலகத்துல இருந்து பல பேர்களோட உற்பத்தியினால விளைந்த பொருள்களை ஒன்று வசதியோட வாழ்ந்துதான் இந்த கிடைச்சிருக்கு. அப்ப அவங்களுக்கு அதையெல்லாம் திருப்பி கொடுக்கணும். ஸோ கிவ் பேக் டு யுவர் ஹெல்த் பை டூயிங் சர்வீஸ். வெல்த், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டியது. ஹேண்டிங் ஓவர் all these things to the next generation. ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு. உங்க ஆக்டிவ் லைஃப்ல இருந்து, இப்ப நல்லா கவனிங்க, உங்க ஆக்டிவ் லைஃப்ல இருந்து எண்ணம், சொல், செயலால் உங்களை ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண ஆரம்பிக்கணும்.
ஆக்டிவ் லைஃப் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை தேடுதலை நீங்க இப்ப ஆரம்பிக்கணும். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, வயசாயிடுச்சு போதும் எனக்கு அப்படின்னு தேடுதலை நிறுத்திடுவாங்க. அதை மாத்திரம் கண்டிப்பா இந்த வானப்பிரஸ்தா லைஃப்ல இருக்கிறவங்க செய்யவே கூடாது. ஆக்டிவ் லைஃப்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு போறோம், தேடுதலை நிறுத்தக்கூடாது. அப்புறம் பல ஆண்டுகள் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் ஞானத்தையும் எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கிறதுனா என்ன சார் பண்றது? நீங்க பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க கூட உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணும். அவன் உங்களை ஏமாத்திடுவானே நினைக்காதீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்க அனுபவத்தை கொடுங்க. அப்புறம் உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது கல்வி ஞானத்தை சொல்லி கொடுங்க. இல்லைன்னா ஒரு டுட்டோரியலோ ஒரு கவுன்சிலிங்கோ இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் உங்களோட டைமை நீங்க பாசிட்டிவா ஸ்பெண்ட் பண்றதுக்கு உபயோகப்படும். அப்புறம் அடுத்தது வானப்பிரசா லைஃபுக்கு நீங்க வந்துட்டதுனால உங்க செக் புக்கு, உங்க லாக்கர் கீ, பிஸ்னஸ்ஸு, இந்த எல்லா டீட்டெயிலையும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கோ ஃபேமிலி இருக்க அடுத்த தலைமுறையினருக்கோ சொல்லி கொடுத்து தரணும். தைரியமா நம்பி சொல்லி கொடுங்க. எதையுமே நம்பிக்கையோட செய்யுங்க. நெகட்டிவா செய்யாதீங்க. ஐயோ என்னை தூக்கி ரோட்ல போட்டுருவாங்களோன்னு நினைக்காதீங்க. உங்க டைம் எல்லாத்தையும் அனுபவத்தையும் கொடுத்துட்டு பாசிட்டிவா கொடுங்க. நல்லதே நடக்கும் என்று நினைப்போம், நல்லதே நடக்கும். மை டைம் இஸ் ஓவர் எங்க? இந்த ஆக்டிவ் லைஃப்ல. உங்க டைம் இஸ் நாட் ஓவர். உங்க டைமை இந்த ஆக்டிவ் லைஃப்ல இருந்து சொசைட்டிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுதான் வானப்பிரசா லைஃப்ல பண்ண வேண்டியது. வானப்பிரசா லைஃப்ல முடிஞ்சதே. அடுத்தது இப்போ சந்நியாசா லைஃபுக்கு போறோம். we are graduating to சந்நியாசா லைஃப், ரெனன்சியேஷன். இப்போ துறந்து வாழ்றத பழகிக்கணும். இப்போ எப்படின்னா உடல் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான, ஏன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவை உண்பது, மருந்து மாத்திரைகள், இஃப் யூ ஆர் சிக் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, இதெல்லாம் தவறாம செய்யணும். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு பேர்டனா இருக்கக்கூடாது. அப்புறம் மற்றவர்களின் நிபந்தனையற்ற அன்பை குடும்ப உறுப்பினர்களுக்கும் சமுதாயத்திலையும் நிபந்தனையற்ற அன்பை, கண்டிஷன் இல்லாம அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க நீங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உயில் எழுதி வைக்க தவறவே கூடாது. உயில எழுதி வச்சிடணும். யார் யாருக்கு என்னங்கிறத சொல்லிடணும். அவங்க உங்களுக்கு என்ன பங்கு தேவையோ, நீங்க சம்பாதிச்சதானா உங்க உங்க இது, இல்லைன்னா பரம்பரையா வந்துருந்துச்சுன்னா அது என்ன பகுதியில கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை படி எழுதி எழுதி கொடுத்துருங்க. அதை உங்களுக்காக வச்சுட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட தான் பவர் இருக்கு அப்படின்னு இதை விட்டா போச்சு என் பவர் போயிடும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் துறவரத்து வாழ்க்கையில செய்ய வேண்டியது. அப்புறம் இறைவனை அடையும் வழியை தேடுங்க. சத்சங்கத்துல அடிக்கடி ஈடுபடுங்க. சத்சங்கத்துக்கு கூட்டங்களுக்கு போங்க. சத்சங்கத்துக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பை செய்யுங்க. சத்சங்க கூடங்களை அமையுங்க. மேக் ஸ்கை சென்டர்ஸ். ட்ரஸ்ட் பண்றதுக்காக ட்ரஸ்ட் யாரெல்லாம் பணம் நினைக்கிறாங்களோ உதவுங்க. உங்களோட பொருள் வளம் இருந்துச்சுன்னா பொருள் வளத்தை கொடுங்க. சமுதாயத்தில் நீங்க போனதுக்கு அப்புறம் எப்படியோ தான் உபயோகிக்க போறாங்க, நல்லதுக்காக செய்யுங்க. அப்புறம் இது நீங்கள் கிடைக்க பெற்ற அனைவரையும் நன்றி உணர்வோட எப்பொழுதுமே சொல்லிட்டு இருங்க. உணவு கிடைச்சதுன்னா நன்றி உணர்வோட அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம் இது எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட அப்பப்போ நன்றி உணர்வை வெளிக்காட்டிட்டே இருங்க. கடைசியா மரண பயத்தை தேவையே இல்லைங்க. சாமிஜி சொன்ன மாதிரி ஒரு இனிப்பான அனுபவம். இந்த ஆன்மா ஒரு ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸுக்கு போகுது. மரணம் பற்றிய பயம் விட்டுருங்க. மரணம் என்பது ஆன்மாவின் விடுதலை, அடுத்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மரணத்தை பத்தி பயமே தேவையில்லை. கடைசியா நான் ரெண்டு சொல்லி, நம்ம எல்லாருமே இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைவருமே பிளஸட் சோல்ஸ். ஒரு தனி மனிதனுக்கு பிளஸ்ஸிங் என்ன வேணும் அப்படின்னா, நம்பர் 1 மனிதனா பிறந்தது. நம்ம எல்லாரும் மனிதனா பிறந்த த்ரீ வேஸ் ஒன் இஸ் பிளஸ்ட். முதல்ல நம்ம எல்லாரும் பிளஸ்டு, மனிதனா பிறந்துட்டோம். அதுலயும் கூன் குருடு பேடின்றி பிறத்தல் அரிது. அதுல எல்லாமே கிடைத்து சந்தோஷமா இருக்கும். அப்ப we are all blessed, நம்பர் 1. இரண்டாவது பிளஸிங் என்னன்னா, இந்த இயற்கையை உணர்வதற்கான, இயற்கையும் இறைவனையும் படைப்பையும் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்த பெரியோர்களுக்கும் நம்ம பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்றது. அதுக்கு எல்லாத்துக்குமே வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தனால இது 2வது பிளஸிங்.
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து இணைப்பில் உட்காந்து கேட்டிருக்கீங்க பாருங்க. ட்வைஸ் பிளஸ்ட், thrice blessed அப்படின்னா மூன்றாவது blessing என்னன்னா, உண்மையான ஒரு குரு, நமக்கு சரியான வழிகாட்டலோட கிடைத்த குரு கிடைத்ததற்கு எல்லாருக்கும் நன்றி குறிக்கலாம். இதுதான் இன்றைய நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு இருந்தது. சேவையை என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு இருந்தது. வாழ்க வளமுடன். கேள்வி பதிலுக்கு போலாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாங்க. ஐயா, எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. கேளுமா. ஆஹ் இப்ப மக்கள் வந்து அந்தந்த கர்மாவோட வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்ப ஆமா. அவங்களுக்கு அறிவோட தெளிவும் அந்த கர்மா பொறுத்துதான் இருக்குமாங்க ஐயா? ஆமா, அப்படிதான் இருக்கும். அது வழிதான் அவங்களுடைய மதி செல்லும். ஓ, அவங்களுக்கு ஏன்? சரிங்கம்மா. கர்மாவோட வந்திருக்காங்க. அந்த கர்மா சரிங்க. வெளிப்படுது, துன்பப்படுறாங்க. அப்போ ஆக்சுவலா நமக்கு நம்மளே எஃபர்ட் போடும்போது நம்மளுக்கு உள்ள இருந்து ஐடியாவும் வரும், ஹவு டு ஓவர் கம்னு. ஆனா அங்கதான் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. அதுலதான் ப்ராப்ளம் வருது. நம்ம எல்லாருமே இப்ப எல்லாம் அப்பா அம்மா கொடுத்தது, தாத்தா பாட்டி கொடுத்தது, அதான் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சில பசங்க நம்ம தத்துவத்துக்கு வந்தவங்க எல்லாம் அப்பா அம்மாவை குறை குறை சொல்றாங்க. ஆனா அதுல வந்து அவங்க ஒன் திங் தே ஃபெயில் டு ரியலைஸ், வந்திருக்கு, உனக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை தூய்மைப்படுத்தி தாண்டி போகணும், பக்குவம் ஆகணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அந்த ஞானமும் அங்கதான் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? ஆமா, கொஞ்சம் விழிப்போட இருக்கணும்னு சொல்றது. ஆனா அதை கண்டிப்பா கண்டிப்பா. விட்டுருவாங்க. இப்போ தாகமா வர்றாங்க ஒருத்தர், ஒரு இதுல வந்து ஒரு அருமையான ஒரு பாதாம பால் இருக்கு சாமிஜின்னு சொல்லுவாரு, இன்னொன்றுல பியர் இருக்கு. எதை வேணும், உங்க ஆப்ஷன் இருக்கு, நீ எதை வேணா குடிக்கலாம். எனக்கு இதுதான் ம். பிடிக்கும்னா அவன் கர்மா அங்க இழுத்துட்டு போகுது. இல்ல, நான் என்னை மாத்திக்கணும்ட்டு அதை குடிச்சான்னா உடல் நலம் மனநலம் எல்லாம் நல்லா இருக்கும். அதுதான் கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா மாத்திக்கிறதுக்கான கண்டிப்பா. வழிதான் இந்த ஆன்மீகத்துல வர்றதே. ஐயா தமாஷ் பண்றது, குடிகாரனுக்கு ரெண்டும் கண்ணுல பட்டாலும் நம்ம மோஸ்ட்லி அந்த ட்ரிங்க்ஸ், ஹார்ட் ட்ரிங்க்ஸை தொட்டுருவாங்க இல்லைங்களா, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி கூடாது. எது உனக்கு ஒரு உடல் பாசிபிலிட்டி இது இருக்கு, கொடுத்துருக்க சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, நீ வெளியில வரணும் இந்த குடிக்கிறதுல இருந்து, அதனால இதை எடுத்துக்கோ அப்படின்னு. கண்டிப்பாங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. ம். தேவி ராணி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஒரு நல்ல ஒரு ஞான பெற்றோராக இருந்து என்னென்ன செய்யணும், எல்லா வயது தரப்பினருக்கும் என்னென்ன செய்யணுன்றத ரொம்ப அழகா பிரிஸ்கிரைப்டா திட்டமிட்டு வகுத்து கொடுத்துருக்கீங்க ஐயா. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப தன்னுடைய பிள்ளைக்கு கூட பெற்றோரால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுக்க முடியல. ஏற்றுக்கொள்கிற தலைமுறையும் இப்ப ரொம்ப குறைவா இருக்கிற காலகட்டத்துல எல்லா தரப்பினரும் என்ன செய்யணுன்றத ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கிருபாநிதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் கிருபாநிதி. அம்மா ரொம்ப சிறப்புமா, வாழ்த்துக்கள். 15 சிந்தனையில ஏதாவது வந்துருது. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சொன்னீங்கல்ல, எந்த வயசுலயும் ஐயா சொன்னாங்க, நீ வந்து கற்றுக்கொண்டதை கெட்டதை விட்டுட்டு நல்லதை அடுத்தவளுக்கு உபதேசிக்கிறது, நம்மளால சொல்றது, நம்ம முயன்ற உதவியை செய்யறது, சிந்தனைகளை கேட்கறது, எல்லாமே நம்ம ஆன்ம பலமா இருக்கும், மனசுக்கு திடமா இருக்கும். ஐயா சொல்ற மாதிரி 72 திருப்பி 27 போட்டு 27 கூட வாழலாம். அது வேற ஆச்சு எனக்கு அப்படிம்பாங்க. 74னா 47. ஐயா அப்படிதான் சொல்லுவாங்க வயசை. ஆனா இப்ப அப்படி கூட 77 2 ஒரு வயசா மாத்த முடியாது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஆனா இந்த வயசுல உனக்கு தேவையா அப்படின்னு கேக்குறவங்க நம்மளை சுத்தி ஒரு கும்பல் இருக்கதான் செய்யறாங்க. உனக்கு அங்க போறோம்னா அம்மா பாத்துக்கிறங்க, இது உங்களுக்கு தேவையா, அவ்வளவு தூரம் போக முடியுமா, நமக்கு போகையில கொஞ்சம் அந்த இம்யூனிட்டியை குறைச்சிருவாங்கன்னு வைங்களேன். அதுக்கு மேல நம்ம ஒரு காப்பு போட்டு இல்ல, சில பொய்களை கூட சொல்லி போக வேண்டிய நிர்பந்தம்லாம் வரும். நன்றி ஒண்ணுமா, அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு புக்கு படிச்சேம்மா. அத அப்ப உங்களை நினைச்சே எழுதி வச்சேன். உயிரை பற்றியும் உயிருக்குள் உள்ள அறிவை பற்றியும் அறிவுக்குள் உள்ள அறிவுக்குள்ள இருக்கும் காந்தத்தை காந்தம். பற்றியும் போட்டிருந்தாங்க. அந்த காந்தம் வச்சேன், நீங்க வந்தனே கேட்கலாம்.
அது ஒண்ணு. இன்னைக்கு நான் ஐயா பேசுறதுல ரொம்ப கத்துக்கிட்டது, ஒன்றை புடி உறுதியாய் புடி. யாரு என்ன சொன்னாலும் சரி, ம். ஒன்ன பிடிச்சுக்குவோம், உறுதியா நிப்போம்ங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தது. இதுக்கு மட்டும் ம். விளக்கம் சொல்லுங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நீங்க முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க ஐயா. எங்காவது வாழ்க. போறீங்க, அங்க எதுக்கு போற, உனக்கு தேவையான்னு கேட்டா, உங்களால போக முடிஞ்ச இடத்துக்கு நீங்க பத்திரமா போறீங்கன்னா கண்டிப்பா போக சொல்லுவாங்க. ஒரு காரை வச்சுட்டோ கூட துணைக்கோ யாராவது போறீங்கன்னா போயிட்டு வாம்பாங்க. இல்ல நான் பஸ்ல அடிச்சு பிடிச்சி எப்படியோ போய்க்கிறேன், ஒரு 10,000 பேர் 20,000 2 லட்சம் பேர் வர கூட்டத்துக்கு போறேன்னா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. போவே அதனால மாட்டாங்க ஐயா. ஆமா, விடவே மாட்டாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு ஆசை வந்தா கூட நீங்களா அதுக்கு ஆசையை தூண்டுற மாதிரி செயல்படக்கூடாது. இங்கிருந்தே என்னை பார்த்துக்கிறதுக்கும் ஆன ஒரு தெளிவு எனக்கு கிடைக்கட்டும், அந்த அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் அந்த இடத்துக்கு என் சந்தோஷத்துக்காக போய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சந்தோஷத்தையும் அமைதியும் நான் கெடுக்க கூடாது அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நம்ம தான் வந்துடணும். ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு அது அப்லிஃப்டிங்க்கு ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் ஆகும்னு தோணினா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டேய், இப்படி ஒருத்தர் வராரு, இவ்வளவு நல்லா பேசுறாரு, கொஞ்சம் நேர்ல போய் பார்த்துட்டு வரணும்னு இருக்குது, அதனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்கேயாவது யாரையாவது துணைக்கி ஒரு துணைக்கு வச்சுக்கோங்க, வச்சுங்க. போயிட்டு வாங்க. ஆனா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோன்றதுனால தான் போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். போகலாம். சம்டைம்ஸ் பொய் சொல்ல வேண்டி வருது, நீங்க அதனால பரவாயில்ல. பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த ஓகே. நன்மை பயக்கும் என. அப்புறம் முதல் இல்லையா, ரெண்டாவது பொதுவா கேள்வி. எங்கேயாவது போறதுன்னா மணவளைக்கலை நண்பர்களோட தான் போவோம். நாங்க ஒரு கூட்டா தான் அப்புறம் போவோம். என்னம்மா, ஒண்ணும் தனியா போக பயமே இல்ல, மாட்டோம். போயிட்டு பயம். வாங்க. இல்ல அவங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு இருக்குன்னு சொல்றதுக்காக கேட்டேன். நன்றி. அடுத்தது வாழ்க அதான் வளமுடன். நீங்க ரெண்டாவது கேள்வி. சொல்லியாச்சே. அப்புறமா அந்த என்ன, உயிர், அத சொல். உயிருக்குள்ள அறிவு, ஆமா, அறிவுக்குள்ள காந்தம். அதாவது உயிரை பற்றி உயிரை பற்றி, ம். உயிருக்குள்ள அறிவை பற்றி, அறிவுக்குள்ள உள்ள காந்தத்தை பற்றி. அந்த அறிவுக்குள்ள உள்ள அறிவுக்குள்ள காந்தம்ங்கிறது யாரோ கொஞ்சம் அது காந்தம்னு அதை படிச்சது எனக்கு வார்த்தைக்காக கொஞ்சம் கூட புரியல. போட்டிருக்காங்க, சரி. ஆனா அறிவுனா கான்சியஸ்னஸ், உயிர்னா கொஞ்சம் சர்க்கியூட் க்ளோஸ் ஆன ஒரு எனர்ஜி ஃபீல்டு. ஓவர பீரியட் அப்படியே பழகி வந்து அந்த கருமையத்துல அனுபவ பதிவு, ஞான பதிவு எல்லாம் இருக்குது, நம்மளோட நாலெட்ஜ் எல்லாம் பதிவு இருக்குது. அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற காந்தத்தை உபயோகிச்சு தான் புலன்களை இயக்கி எல்லாம் பண்றோம். வெளியில இருக்கிற காந்தத்தை உபயோகிச்சு தான் இயற்கையும் ஒளி ஒளி மனம் எல்லாமா ஆகுது. அதுவே தான் மனமாக இயங்குது. அதனால அறிவுக்குள்ள இருக்கிற காந்தம்னு அப்படி வேண்டியதில்ல. உயிர், உயிர்ல இருந்து வர அலை தான் காந்தம், ம். அதான் ஜீவகாந்தம். அதைத்தான் உபயோகிச்சு புலனும் இயங்குது, மனமும் இயங்குது. அவ்வளவுதான். அந்த வார்த்தையில கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம கிளியரா இருந்தோம்னா, ஓ, இத வந்து இங்க சொல்லாம அங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் நீங்க வந்தீங்கன்னு போட்டு நேத்தான் படிச்சேன் இந்த நாள் நீங்க வரட்டும்னு சொன்னேன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க ஐயா, வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க சிறப்பு. வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக உமையாலம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நான் இப்போ நம்ம ஜூம் நிகழ்ச்சியில தான்மா ஒரு அம்மா பேசினாங்கம்மா. அவங்க கணவர் குடிகாரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க அந்த நிகழ்ச்சி நிறைய ரெண்டு ரெண்டு ஜூம்ல கேட்டேம்மா. அப்போ அவங்க வந்து ஐயா சொன்னாங்க, வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் வந்து கர்மா அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதுதான் எப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க நல்லா எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கம்மா ஹஸ்பண்டுக்கு. ஆனா அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆகி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அம்மா சங்கடப்பட்டாங்க. அது எப்படி நம்ம வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் கர்மா அப்படின்ட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுட்டு அவங்க எப்படி போகணுமா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். கண்டிப்பா கர்மாதான். சுவாமிஜியோட சொல்லுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் தரவா தெரிஞ்சுக்கல, அவங்க தெளிவா புரிஞ்சுக்கல, அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொன்னாங்க. ஹெவன்கிறது எங்கேயோ இல்லை, அங்கேருந்து கடவுள் நமக்கு நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி இந்த ஆளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலை. எல்லாருமே ஒரே கான்சியஸ்னஸ்ல இருக்கோம். இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸா நமக்குள்ள டீப்பர் லேயர்ல. இப்போ சப்கான்சியஸ், டீப் சப்கான்சியஸ் தான் ஜீன், கருமையம். கருமையத்துல என்னென்ன பதிவுகள் இருக்கோ அது வெளிப்பட காத்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ அது வெளிப்பட வரும்போது விதி வழியே மதி செல்லும்.
இப்போ ஒரு ஆளு குடிச்சு குடிச்சு இது பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, தப்பு பண்ணியிருக்கிறாரு, பொண்டாட்டியெல்லாம் துன்பப்படுத்தி இருக்கிறாருன்னா அந்த பதிவு உள்ள இருக்கும். மகன்ல வெளிப்படும்னா சரி உடனே புரிஞ்சுக்குவாங்க. சரி இது பொன் குழந்தை பிறந்திருக்குதப்பா அவங்களுக்கு, அவங்க அங்கேயும் வெளிப்படணும்னா இந்த பொண்ணுக்கு யாரை பார்த்தா பிடிக்கும்? குடிகாரன் கிட்ட தான் போகும்போது அவ மனசு வேற எதையும் கவனிக்காது. அவங்ககிட்ட போய் ஒரு அட்ராக்ட் ஆயிடுவா. ஏன்னா இவளுக்கு அந்த அவங்க அப்பா பண்ணின பதிவு வெளிப்பட்டு இவளும் துன்பப்படணும்னு இருக்கே. அதனால அப்படியே அவங்கவுங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. சுவாமிஜி இந்த வாழ்த்தும் பயணம் சொல்லும் போதும் கூட சொல்லுவார், ஏன் வாழ்க்கை துணையை வாழ்த்தணும், பகைன்னு யாருமே இல்லை, எனிமின்னு யாருமே இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுக்கு கர்மாக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குது. யூ ஒன்லி சூஸ் யுவர் லைஃப் பார்ட்னர் பாரு. அதாங்க சோல்கள் சோல் இட் சூசஸ் இட்ஸ் ஓன் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கையில. அது ஆனா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் அதர்ஸ் மைண்ட்ஸ். ஸோ தரகரோ வேற இவங்களோ மாமாங்களா அரேஞ்ச் பண்ணாங்க, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அவங்க ஏற்பாடு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க, நீங்களே தான் சூஸ் பண்ணீங்க. புரோக்கர் கொண்டாந்து கொடுத்தாரு ஜாதகத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களே தான் சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்ல வர்றாரு. அதுதான் ரஸ்கின் ஒருத்தர் சொல்றாருங்க, ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட்ஸ் அண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் பை தி அதர், ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட்னா ஒருத்தருக்கு இல்லை, ஒருத்தர்கிட்ட இல்லாதது இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். அவங்க ஒய்ஃப் கிட்ட இல்லாத ஹஸ்பண்டு கிட்ட இருக்கும், ஹஸ்பண்டு கிட்ட இல்லாத ஒய்ஃப் கிட்ட இருக்கும். கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருப்பாங்க, முடி இருக்கும், முடி இருக்காது, அப்படி எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கங்க, உங்களையே நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இருக்கிறப்ப தான் ரெண்டு இணையும். ஒருத்தர் கவலைப்படுவாங்க, கவலைப்பட நான் கவலையிலிருந்து தாண்டிடுவேன், அவர் கோவம் அந்த மாதிரி கோவம் எனக்கு வராது, அப்படின்லாம் மாத்தி மாத்தி எதுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்னா ஒரு ஃப்ளாலெஸ் ஹாஸ்பிரிங், அடுத்த ஜெனரேஷனை தவறில்லாத ஒரு குழந்தையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நடக்குது. ரெண்டு பேருக்கும் சேம் வீக்னஸ் இருக்காது. சேம் வீக்னஸ் இருந்தா வண்டி ஓடாது. இப்போ ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு வாங்கி வாங்கி கடன் ஜாஸ்தி ஆயிடும். ரெண்டு பேருக்கும் கோபம் இருந்தா கோவிச்சுன்னு சண்டை போட்டு டிவோர்ஸ் ஆயிடும். ரெண்டு பேரும் கவலைப்பட்டா யார் யாரை எழுப்பணும்? அதனால இயற்கையில ஒருத்தருக்கு இருக்கிற வீக்னஸ் இன்னொருத்தருக்கு அந்த வீக்னஸ் இல்லாம இட்டு நிரப்புது. அங்க அவங்க பாசிட்டிவ் குவாலிட்டி இட்டு நிரப்பிடுச்சு. அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ் இங்க இல்லாம இது பண்ணுது. ஆனா இப்ப சாதுவா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கோவிச்சுக்கார ஹஸ்பண்ட் வந்துட்டா, ஐயோ போய் எனக்கு போய் இப்படி ஒரு ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா உங்களால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அந்த அவரை கோபக்காரனை திருத்தறது. தூய்மைப்படுத்தணும், அவர் மாறணும், அந்த ஜெனரேஷன்ல தூய்மை அடைஞ்சு நல்ல குழந்தைகள் வரணும். அப்படி அந்த கான்சியஸ்னஸ், அறிவு தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணுது. அறிவு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது பேரறிவாக. அதுதான் இறைவன். அது ரொம்ப அழகா, ஏன்னா அறிவு சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன பின்ன அது இட் டிசைட்ஸ் ரைட்லி, அதோட டெசிஷன் கரெக்டா தான் இருக்கும். நமக்கு தெரியலங்கிறோம், அவ்வளவுதான். நமக்கு தெரியாததுனால அது எப்படி இது எப்படின்னு 100 கேள்வி கேட்கிறோம். அதுக்கு தான் பாருங்க, இந்த காலத்துல ஏத்துக்கிற பக்குவம் இந்த அந்த பழைய காலத்துல இருந்துச்சு, வாழ்ந்தாங்க, ஒத்துக்கிட்டு அதை ஏடிஎஸோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. இதை ஏத்துக்கிற பக்குவம் இல்லாதனாலதான் இன்னைக்கு டைவர்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. அதுவும் இப்போ 2-3 ஜெனரேஷனுக்கு அப்படி ஆகும். டிவோர்ஸ் ஆகி ஆகி அவங்களுக்கே போதும் போது. நான் முதல்ல அம்மா சொல்லுவேன் விட்டுட்டு வந்துடுறீம்பாங்க, அவங்க பேச்ச கேட்டு வந்துருவாங்க. கஷ்டப்பட்டு நிறைய பேரை பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது, இது பிரயோஜனம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது, லைஃப்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட் தான்னு இன்னும் 2-3 ஜெனரேஷன்ல மாற்றம் நிகழும் கண்டிப்பா. நிறைய பேர் கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல தப்பு பண்ணி திருந்தி மாத்திப்பாங்க. திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பும் பாருங்க, ரீமேரேஜஸ் திருப்பியும் நடக்குது. அதுக்கு மாத்திக்கிறதுக்கு ஒரு வழியெல்லாம் நடக்குது, அப்போ மாத்திக்கிறாங்க. முதல்ல செய்த தவறை செய்யாம இருப்பாங்க, முதல்லயே தவறு நிகழாம இருக்கும். அது இன்னும் 2-3 தலைமுறைக்கு அப்புறம் சரியா போயிடும். வாழ்க வளமுடன். சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, மகிழ்ச்சிங்கய்யா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா அம்மா நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக சந்திரா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. ஐயா அம்மா வாழ்க வளமுடன். வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க அந்த பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம் பத்தி கொடுத்த இன்ட்ரோ எல்லாருக்கும் அனுப்பணும்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவு அற்புதமா இருந்தது. ஒரு ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. அதாவது எங்க உறவினருங்க ஒருத்தங்க, அந்த பையன்
அம்மா அப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல வசதியானவங்க, பையனும் நல்ல வசதியானவங்க, அந்த அம்மா அப்பாவும் வசதியானவங்க. அந்த அம்மா அப்பா வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட செல்வத்தை வந்து சரியா பகிர்ந்து அளிக்காம எல்லாத்தையுமே அவங்களோட பொண்ணுக்கு நிறைய கொடுக்கறாங்க, பையனுக்கு கொடுக்காம. பையனுக்கு கொடுக்கறதே கிடையாது. ஆனா பையனும் மருமகளும் கொஞ்சம் மனசுக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்தாலும் அவங்க வசதியா இருக்கிறதுனால அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப நான் வந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணும்போது சொன்னேன், பரவாயில்ல நீங்க செஞ்சுட்டே இருங்க. உங்களுக்கு ரெண்டாவது அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த வட்டிக்கு விட்டு அந்த மாதிரி சம்பாதிச்ச பணம் அது. அப்போ வந்து அதனால வந்து அந்த கர்மாஸ் உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அவங்க கொடுக்கல, அது நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க, அந்த பணம் கரெக்ட். உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கேன். இது சரியா? அதே மாதிரி அவங்க வந்து சொந்த மகன் மகள் மருமகள் அவங்க பேர பிள்ளைங்க அவங்களுக்கு இவங்களோட அந்த வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிச்சதுனால அந்த கர்மாஸ் வந்து வருமா, அது எப்படிமா இது பண்றது? நீங்களே நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கரெக்டு தான், அப்படிதான் ஆகும். ஆனா அவங்க செய்யறவங்க இன்னும் தெளியலையேம்மா. தெளிவு இல்லாததுனால தானே மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வட்டிக்கு விட்டு அந்த சும்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நிறைய வட்டி வாங்கி எல்லாம் அந்த பணத்தை அனுபவிச்சா கண்டிப்பா இப்போ உடனே துன்பம் வராது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளார கண்டிப்பா வெளிப்பட்டுடும். அதனால நீங்க சொன்னது சரிதாம்மா. சரிதான், கரெக்டா தான் தன் சொல்லிருக்கீங்க. பையனுக்கு ஏன் கொடுக்கலன்னா, பையன் இந்த கஷ்டப்பட வேண்டாம், தன்னோட வம்சாவளியில வர்றவங்களுக்கு இந்த துன்பம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அது மாறிடுச்சு. அது அப்புறம் வந்து நம்ம அந்த அப்படி பெண் வழியில எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிறோம், அவ்வளவுதாம்மா. அப்படிதான் அப்படி இல்ல. அந்த பெண் வழியில வந்த வீட்டுக்காரருக்கு அவங்களுக்கு இந்த வட்டியை வாங்குறதுக்கு இந்த காசை வந்து திருப்பியும் கஷ்டப்படணும்னு இருக்கு. அதனாலதான் இந்த பணத்தை கொண்டு போய் பொண்ணு சைட்ல கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வாங்கின செஞ்ச தவறுக்கு பாவ மன்னிப்பாக இந்த பணம் போய் சேருது. பையனுக்கு அது தேவையில்லை, வந்த மருமகளுக்கும் தேவையில்லைங்கிறப்போ அவங்க கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். பணத்தோட தேவை எல்லாருக்கும் இருக்குது. ஆனா அவங்க ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த அம்மாக்கு தெளிவில்லையே, அதனால ஒரு பார்ஷியாலிட்டி. பொண்ணுதான் நம்மள நல்லா பாத்துக்குவான்னு உள்ளூர நினைக்கிறதுனால பொண்ணுக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க, பையனுக்கு கொடுக்காம இருக்காங்க. தெளிவில்லாதது மறைமுகமா இந்த கர்மா தான் அங்க வெளிப்படுது. நல்லது. அப்போ நம்ம அதை நல்லதா எடுத்துக்கலாம் இல்லைங்களா ஐயா? ஆமா, அவ்வளவுதான். நம்ம ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துட்டு கண்டுக்காம கவலைப்படாம இருந்துட்டா இவங்க ஞானி, பையன் மருமக ஞானி. சரிங்க, ரொம்ப இத நான் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். ரொம்ப கண்டிப்பா சொல்லுமா. அந்த மருமக வந்த மருமக அவளுக்கு இதை எடுத்துட்டு வரல. வந்த மருமக இந்த கர்ம வினை பதிவை எடுத்துட்டு வரல, பையனுக்கும் இல்ல, அதனால கொடுக்கல. பாவப்பதிவால வந்த பணத்தை கொடுக்கல. பொண்ணு சைட்ல இருந்து மாப்பிள்ளை அந்த பக்கம் சைட்ல இருந்து வந்தவங்களுக்கு அந்த வினைப்பதிவு இருக்குது, அதுக்காக இதை கொடுத்து அந்த வினைப்பதிவு தூய்மை அடையுது, அவ்வளவுதான். இவங்களுக்கு வர வேண்டியது வரும், அவ்வளவுதான். வர்ற சரியாதான் we பண்ணிருக்காங்க will அந்த get அம்மா. what we deserve. அதான் இன்னொன்னு ஞாபகத்துல வச்சுங்க, இறையமைப்பில் எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an ஆர்டர் இன் த யூனிவர்ஸ். இறையமைப்பில் இறையாற்றலில் எல்லாம் சரியாகவே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைச்சுங்க. அப்ப அந்த அம்மா பண்றது சரிதானே? சரிங்க, எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an ஆர்டர் இன் த யூனிவர்ஸ். சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கய்யா, நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. அப்பா அம்மா இருவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளம். எப்போதும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்குங்கம்மா. அன்பும் கருணையை பத்தி அவ்வளவு அருமையா சொன்னீங்க. உண்மையாலுமே அந்த அன்பும் கருணைக்கு உள்ள வார்த்தைக்கு நான் குடும்பத்துல அப்படி இருந்துட்டு தான் இருக்கிறேன். என் மனைவி அப்படிதான் இருக்காங்க. பட் அந்த மனைவிக்கு ரோல் வந்து இந்த நாத்தனார் ரோலாகவும் மாமியார் ரோலாகவும் இருக்கிறவங்க எங்க அம்மா தான், அக்கா தங்கச்சி தான். பட் அவங்களுக்கு நான் ரெண்டு பக்கமும் ஷேரா தான் பண்றேன், எந்த ஒரு வித்தியாசம் பண்ணலைங்கய்யா. பட்டு அப்பப்போ காயங்கள் ஏற்படுத்துற மாதிரி வார்த்தைகளும் ஏதோ ஒன்று சொல்றாங்க. இதுக்கு இவங்கள்ட்ட சொல்றப்ப இவங்கள சமாளிக்க வேண்டியது இருக்கு, அவங்கள்ட்ட சொல்றப்ப இப்படி பேலன்ஸ்டு இது வந்து நான் நடுவுல இருக்கிறது வந்து அவ்வளோ இதா விஷயங்களா இருக்கு. பட் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் நான் பொய் சொல்லி அந்த வார்த்தையில மேனேஜ் பண்ணி கொண்டு போறப்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு அம்மா இப்படி, அக்கா தங்க இப்படி, மனைவி இவங்க வந்து சரி விட்டுருங்க அவங்க தான் அப்படின்னு இப்படியே போயிட்டு இருக்கப்ப இதுக்கு எப்பங்க அதாவது அவங்கள விட்டு நம்ம விலகவும் முடியல, நம்ம அவங்களோட டிராவல் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்கலாவும் இருக்குங்கய்யா. இது ஒரு விஷயம். அடுத்தது பொது சொத்தை வந்து ஈக்குவலா பிரிக்கிறது சரிங்களாயா? இதுல வந்து
அண்ணன் சுமாரா இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் கூட கொடுங்க, நீ நல்லா சம்பாதிக்கிறிய, நீ கம்மியா எடுத்துக்கோ அப்படிங்கிற வித்தியாசத்தையும் அவங்க கேட்குறாங்க. இண்டிவிஜுவல் நான் பண்ண ஓனா சம்பாரிச்சதை வந்து நீ மற்றவங்களுக்கும் கூட, ஏன் நீ இப்படி இது பண்ற அப்படின்னு நம்மளையும் கேட்குறாங்க. இதை எப்படிங்க நம்ம அதை எடுத்து கொண்டு போறது? இதை ரெண்டுத்துக்கும் கொஞ்சம், அதாவது முதல் கேள்வி எப்போதுமே இருக்குது. முதல் பேலன்ஸ்டா கேள்வி இருக்கிற மாதிரி எப்படிங்க பண்றது? வாழ்க வளமுடன் அம்மா அப்பா. முதல் கேள்விக்கு நீங்க நீங்க இந்த வார்த்தைகள் விஷயத்துக்கு ஆ, காதுல கேட்டும் கேட்காத மாதிரி பேசாம விட்டுடுங்க. ஜஸ்ட் இக்னோர். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வாயால அட்வைஸ் பண்ணி திருத்த முடியாது, தெளிவு கொடுக்க முடியாது. நாமளாவது தெளியலாம். அவங்க என்னமோ பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளாரன்னு விட்டுடலாம் நீங்க. ஒரு பக்கம் ஒய்ஃபு அவ எப்படியோ சமாளிச்சுக்கிட்டும், மூளையா இருக்கா, அவ நல்ல குணமா இருக்கா அப்படின்னு விட்டுருங்க. இவங்களையும் கண்டுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் மனவள கலக்கி கூட்டிட்டு போங்க. மன்றத்துக்கு கூட்டிட்டு போய் நைஸா அவங்களுக்கு இது பண்ணுங்க. வீட்டுல இருக்கும்போது பாரு எவ்வளவு நல்லா சொல்லிருக்காருல்ல சுவாமிஜி அப்படின்னுட்டு அதை நைஸா யாரோ வீட்டுல எங்கேயோ சொன்ன மாதிரிக்கு வீட்டுல எல்லாருமா இருக்கும்போது கொஞ்சம் காதுல அப்பப்போ போடுங்க. அது லேசா எங்கேயோ உரைக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளார இருக்கிறது ஒரே ஆத்மா தான், சாட்சி, மனசுக்கு சாட்சியா இருக்கிறது. சம்டைம் ஆறதர் உரைக்கும். ஆனா எப்போ உரைக்கும்னா அவங்களுக்கே திருந்தணுங்கிறது வரும்போது தான் உரைக்கும். அதனால நம்ம போராடுறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம கை மீறி போகும்போது இது என் கர்மா அப்படின்ட்டு நாம லைட்டா எடுத்துட்டு விட்டுட வேண்டியதுதான். அம்மா இதுல ஒரு சின்ன ஒரு கேட்கிறோமா, இப்போ அவங்க வந்து இப்ப ஒரு சில நேரத்தில் பேசிட்டா ஓகே, சைலண்டாவே இருந்து அந்த வேலையை பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப மௌனமா இருந்து, மௌனம் நல்லதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மௌனமா இருந்து ஒரு காயப்படுத்துற மாதிரி விஷயங்கள் பண்றப்ப இதை எப்படிமா சமாளிக்கிறது? அப்போ அப்பாவது நம்ம அட்லீஸ்ட் வெளி நண்பர்களா வார்த்தையால இருந்தா நம்ம சொல்லி ஹர்ட் சரின்ட்டு போயிடலாம். பண்ணலையே நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். வார்த்தையால ஹர்ட் பண்ணல. ஆ, சம்டைம்ஸ் சைலண்டா இருந்தாலும் அப்படிதான் ஆகும். இப்ப நான் என் பசங்களை சின்ன பூவுமே பேச மாட்டேன். அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். கொஞ்சம் உம்முன்னு இருந்தாக்கா ஓ அம்மா கோவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களும் உம்முன்னு இருப்பாங்க. ஆனா அப்புறம் வந்துருவாங்க நம்ம கிட்ட. அது மாதிரி அவங்க சைலண்டா ஹர்ட் பண்ணினா நீங்க சைலண்டா சகிச்சுட்டு விடுங்க. அவ்வளவுதான். இட்ஸ் அடுத்து that சிம்பிள். அடுத்ததா உங்க ரெண்டாவது கேள்விக்கு பதில். இப்போ சொத்தை பிரிக்க கவர்மெண்ட்ல சொத்தை பிரிக்கிறத, கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ ப்ராப்பர்ட்டிய அதுபடி நீங்க பண்ணணும். அதை பண்ணாம நீங்க வந்து ஈக்குவலா பண்ணாம மேல கீழே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மறைவுக்கு அப்புறம் கேஸை போட்டு குடும்பத்துல சண்டை வந்துடும். அதனால பாருப்பா, இதை ஈக்குவலா பிரிக்கணும். ஆண் பெண் சமமா பிரிக்கிறேன். ஆனா உனக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அதனால நீங்களா உங்களுக்குள்ள ஒத்துக்கிட்டு இல்லாதவனுக்கு இருக்கிறவன் கொடுத்து உங்களுக்குள்ள நீங்க பண்ணீங்க. நீங்களா இருந்து சொத்தை பிரிக்கிறப்ப பிரிச்சு அவங்களுடைய சுய உணர்வோட எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை பத்தி சண்டை வராது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சம்பாதிச்ச பணமா இருந்தா நீங்க சம்பாதிச்ச பணத்திலிருந்து அந்த பரம்பரையிலிருந்து வர்றது ஈக்குவலா போயிடும். இந்த ஈக்குவலா போறப்போ யாரு ஒருக்கு ரொம்ப கம்மியா இருக்கோ அவருக்கு இல்லையோ, உங்க சுய சம்பாயத்துல வந்ததை நீங்க யாரு குறைவா இருக்கவங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாமே. அது உங்களுடைய தீர்வு தானே, அதுபடி நீங்க செய்யலாம். ஆமா, அப்படி ஐயா சொல்ற அது மாதிரி சொத்தை பிரிச்ச பின்ன நீங்களா கொடுக்கற மாதிரி கொடுத்துக்கலாமே. உங்களுடைய சுய சம்பாதனையில பண்ணதை வர்றதை நீங்க நீங்க யாரு கொடுக்குறீங்களோ மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய ஒரு தெரியட்டும். அவங்க புரிதலோட நீங்க கொடுங்க. பாருப்பா, உனக்கு இல்ல அதனால கொடுக்குறேன், அவனும் நம்ம குடும்பத்துல வந்தவன் தானே, நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சண்டை சச்சரவு இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் இருந்து வாழ்க்கை நடக்கும், அமைதியா இருக்கும், பின்னால ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வராம இருக்க இருக்கும். ஐயா சொல்ற மாதிரி அப்படி செய்யறதுதான் சார் நல்லதுன்னு தோணுது. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, வானப்பிரசத்தம் நிலைன்னா என்னம்மா? அது பற்றற்று இருக்கிறதா? எப்படிங்க கடைசி நிலையா? நீங்க சொல்லியாச்சு, இப்ப நான் சரி, சொல்றேன். சொல்லுங்க. நீங்க சொல்லியாச்சு. வானப்பிரஸ்தம்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு ராஜாவா இருந்தா கூட ஒரு ஏஜ் வரைக்கும் தான் இருந்து நாட்டை ஆண்டுட்டு எல்லாம் இருப்பாங்க. பையன் பெரியவன் ஆயிட்டான்னா அவனுக்கு பட்டம் கட்டி வச்சுட்டு ராஜா கூட வனத்தை நோக்கி போயிட்டாரு. அப்படித்தான் வானப்பிரஸ்தாங்கிறது வந்துச்சு.
அந்த மாதிரி ஓ எல்லாருமே ஏஜ் ஆகும்போது அப்படியே காசிக்கு போயிடுவாங்க, நடந்தே போவாங்க, போற வழியில கூட சித்தை போயிடுவாங்க, போனவங்க திரும்பி வரவே முடியாது. இந்த மாதிரி இப்ப இருக்க மாதிரி வசதி எல்லாம் இருக்குல்ல. அப்படி ம் அந்த காலத்துல வந்த வார்த்தை அது வானப்பிரஸ்தம்ங்கிறது, வானத்தை நோக்கி போறதுன்னு. ஆனா இந்த காலத்துல அப்படி எல்லாம் முடியாதுங்கிறதுனால தேவையில்லை, மைண்ட ம் டீட்டாச்சு அட்டாச்மெண்ட்டோட வச்சுக்கணும்னு. இப்போ அதான் வயசாயாச்சு, பொண்ணு பசங்க பெரியவங்க ஆயாச்சுங்கும் போது சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லல. அது சில பேர் வீட்டுல அப்படி பிரிச்சு கொடுத்தா ஒரு மாதிரி வாங்கிட்டு அப்பா அம்மாவை அலட்சியப்படுத்துவாங்க. உங்க பிள்ளைங்க குணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். மத்தபடி ம் பொறுப்பு அவங்க கிட்ட விட்டுறணும். பொறுப்பை ம் அவங்க கிட்ட விட்டுறணும். 50 வயசானாலும் நம்ம சொல்ற மாதிரிதான் பையன் கேட்கணும், மருமக கேட்கணும்னு நினைக்க கூடாது. 60 வயசு அந்த 50 60 வயசு 60 வானப்பிரஸ்தம். 60க்கு மேல அப்படி அந்த வயசான பின்னையும் அட்வைஸ் பண்ணிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு மிரட்டிட்டு இருக்க வேண்டாம். பொறுப்பு ம் அவங்க கிட்ட விட்டுருங்க. தப்பு பண்ணினா விளைவு வரப்போகுது. அவங்களே கத்துக்கிட்டும் பாடம், அவங்க விளைவுல இருந்து நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கத்துக்கிட்டும் போயிட்டே இருக்கட்டும். அப்படி கொடுக்கறத பொறுப்பு கொடுக்கறது தான் வானப்பிரஸ்தம். ஆ இந்த நன்றிங்கம்மா. வானப்பிரஸ்தம் அதுக்கு நீங்க தியானம்னு ஸ்பிரிச்சுவலா ஆரம்பிச்சு ரெகுலரா தியானம் பண்ணாதான் உங்களால ஆ சும்மா இருக்க முடியும். அப்ப கூட முடியும். வாயில வரும். நீங்க புல் பக்குவம் ஆகுற வரைக்கும் வரும். அது உங்களுக்கே பாடம், உங்களுக்கே டெஸ்ட் ஃபெயிலுன்னு அர்த்தம். திரும்ப ம் இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு பேசாம இருக்க முடிஞ்சா பக்குவம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஆமா. வானப்பிரஸ்தா லைஃப்ல இதெல்லாம் நீங்க கொடுக்காம இருந்து அப்படியே ஆக்டிவா இருந்து எல்லா எனர்ஜியும் சக்தியும் எல்லாம் இழந்து இன்னும் பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு அப்புறம் நீங்க ம் கடைசி காலத்துல துறவற வாழ்க்கையை, கடவுளை நோக்கி போற வாழ்க்கையை உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அப்பயே ஓ இறந்து ஐயோ அப்படின்னு கடவுளை, இறைவனை நோக்கி பண்ணியே ரொம்ப நேரம் தியானம் பண்றதுக்கு டைம் கிடைக்காம போயிடும். அப்புறம் ம் அது கூடயே போயிடுவீங்க. அதனால இந்த வானப்பிரஸ்தா லைஃப்ல ஆக்டிவா இருந்து ஆன்மீக லைஃபுக்கு திரும்பணும். ம் ஆன்மீகத்துக்கு வந்துடணும். வந்துடணும். பொறுப்பு அவங்க கிட்ட விட்டுறணும். பொறுப்பு அதான் அவங்ககிட்ட வர தைரியமா கொடுக்கணும். தன்னை ஏமாத்த ம் மாட்டாங்க, பாத்துக்குவாங்கன்னு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு எல்லாத்தையும் கொடுக்கணும். ம் நன்றிங்கம்மா. அம்மா போன வாட்டி சொன்னேன் இல்லம்மா, எங்க வீட்டுக்காரர் ஐசியூல இருக்காருன்ட்டு, நல்லா ஆயிட்டாருங்கம்மா. சரிம்மா. ஆ, வாழ்க 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 வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. 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 நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக தனப்பிரியா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா அப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவங்க பார்க்கும்போதே ஆசையா இருக்கு, ரெண்டு பேரும் சச் ஸ்மார்ட் கப்புள். உங்களோட இன்ஸ்பயர் ஆயிட்டேன் நான் ரொம்ப. இப்ப உங்களை பார்த்ததும் ஒரு உணர்வு நிலையிலேருந்து உணர்ச்சி நிலைக்கு வந்துட்டேன். சாரு அப்பா இன் யூனிவர்ஸ் எவ்ரி திங் இஸ் கோயிங் இன் ஆர்டர் அண்ட் சீக்வன்ஸ். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நான் எல்லா டவுட்டையும் எழுதி வச்சேன், ஆன்சர் முன்னாடியே கொடுத்துட்டாரு. நான் என்ன அவ்வளவுதான். கொஸ்டின் கேக்குறது தெரியல. எவ்வளவு ஒரே கேள்வியிலேயே அமைதியா அந்த ஒரே ஆமா, சென்டென்ஸ்லயே எல்லாத்துக்கும் பதில். அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே பதில் இருந்துச்சு. அப்புறம் நான் எமோஷன் ஆகி நான் சொல்ற பேட் வேர்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் பசங்கள்ட்ட நெகட்டிவா பேசுறமே, என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு வந்தேன். அம்மா பதில் சொல்லிட்டாங்க, அமைதியா இருந்தாதான் உங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்றப்ப என்ன நாங்க இங்க நினைக்கணும், அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இந்த மீட்டிங். நிஜமே எனக்கு ஒரு கொடுப்பனை. உங்களை பார்த்ததுல கண்டிப்பா வேதாத்திரியத்தை விட்டு என்னுடைய லைஃப்ல நான் விலக மாட்டேன். லைஃப் லாங். இப்பதான் எனக்கு ஏஜ் 40 ஆகுது. ஓ வெரி கண்டிப்பா குட். நான் 39ல வந்தேன். இப்பதான் ஒரு 6 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் வந்து. என்ன ஆயிட்டீங்க? மாஸ்டர் ஆயிட்டீங்களா? மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னு இல்ல. நான் என்ன நினைச்சேன்னா, கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி சரி மனவள கலெக்ட் பண்ணா எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு கிளாஸ்க்கு வந்தேன். இப்ப என்ன சொல்லுவேன்னா, மனவளை கலெக்ட் பண்ணா எல்லாம் மாறாது, எல்லாம் அப்படியேதான் இருக்கும், நான் தான் மாறுவேன். இப்ப எவ்ரிடே எல்லா சுச்சுவேஷனையும் ஒரு 10 சுச்சுவேஷன் வருது, ஒரு 2 சுச்சுவேஷன் கோவமா ஹேண்டில் பண்ணுவேன், ஆத்திரமா ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா மீதி 8 இப்ப அமைதியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரேன். அது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஏதாவது எப்படி வாழ்ந்து காட்டுறீங்க நீங்க. அது எப்படி சொல்றது, நாங்க டீச்சிங்லாம் ஒர்க்கிங் மாடல் சொல்ற மாதிரி நீங்க லிவிங் மாடல் எங்களுக்குலாம். தியானத்துக்கு வந்ததுனால இந்த சூமந்திரக்காளின்னு கர்மா எல்லாம் ஒண்ணும் போயிடாது. அது பாட்டுக்கு கரெக்டா வெளிப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு மனசு பக்குவம் ஆகும், தூய்மை அடைவோம், மேன்மை அடைவோம்.
அப்பதான் தியானம் கிடைக்கும். தூய்மை அடைஞ்சாதானே மனம் தூய்மை அடைஞ்சாதானே தியானம் கிடைக்கும், டெப்த் கிடைக்கும். அப்பதான் மனம் விரியும். அது மாதிரி உம் நல்லது நடக்கும். ஆன்மீகமா முன்னேறும். ரொம்ப தேங்க்ஸ்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க லீவ் வளமுடன். லாங்மா. எனக்கு வாழ்த்த வயதில்லை. ஆனா நம்ம வேதாத்திரி வந்தோடனே வாழ்க வளமுடன் எல்லாரையும் பார்த்து சொல்றோம். எல்லாரையும் அதுவே சொல்லலாம். எனக்கு ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன் அப்பா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சூரியகலா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். எப்படிம்மா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கம்மா இது பண்ணிட்டு. ஒரு சின்ன டவுட்டுங்கம்மா. அதுல நீங்க இன்னைக்கு சொன்னதுல இந்த மரணம் என்பது ஆன்மாவின் விடுதலை ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒண்ணா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு என்னுடைய பெரியம்மா பொண்ணு அக்கா ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய தங்கச்சி வந்து என்கிட்ட பேசவே மாட்டேன்றா அப்படின்னாங்க. ஏம்மா அப்படின்னா, என்கிட்ட மட்டும் இல்ல எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் பேச மாட்டேன்றா யார்கிட்டயும் அப்படின்னாங்க. ஏம்மா உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னவோ ஒரு யோகால போயிட்டு துணை பேராசிரியர் ஆயிட்டாலாம் அவ, அதனால அவ யார்கிட்டயும் பேச மாட்டேன்றா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இன்கேஸ் அவங்கள நேர்ல பார்த்தா என்ன சொல்லலாம் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட ஐடியா கேட்கறேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க நீங்க வளமுடன். ஒண்ணும் சொல்ல வேண்டாம். சொன்னீங்கன்னா அப்புறம் உங்ககிட்ட பகையாயிடும். அதனால ஆஹ் ஆஹ் பொதுவா உன்னை முனைப்போட இருக்காங்க. நான் தெரிஞ்சுட்டேன், ஆஹ் தெளிஞ்சிட்டேன், ஆஹ் நான் உம் திருந்திட்டேன், உம் இவங்கெல்லாம் பாரு இப்படி இருக்காங்க அப்படின்னு சும்மா லுக்கிங் டவுன் அப் ஆனது தேவையில்லை. ரொம்ப தப்பு. ஆஹ் கேஷுவலா இருக்கணும். அது பக்குவம் ஆஹ் ஆனதுக்கு அழகுன்னா உம் ரெண்டையும் பேலன்ஸ்டா எடுத்துக்க தெரியணும். எல்லார் கூடயும் மிங்கிள் ஆகவும் முடியணும். அப்படி உம் ஒன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கணும். ஒன்னா போகாம இருக்கணும் ஃபங்க்ஷனுக்கு. உம் ஆமா. போயிட்டு யார் கூடயும் பேசாம உம்முன்னு இருந்தா ஆஹ் பக்குவமே இல்லாது, அப்பக்வி. உம் உம் பாருங்க, சரி. சாமிஜி ஒண்ணு சொல்லுவாரு. ஆஹ் இந்த ஆன்மீகத்துக்கு ஒரு ஆஹ் ஆன்மீக அறிவு ஞானம் வர வர வாய் உம் மூட முடியாதாம். எல்லாத்துக்கிட்டையும் போய் அதை பேசிட்டே இருப்போமா. ஆஹ் அப்படின்னா அது உதாரணமும் சொல்லுவாருங்க. ஒரு மலர் இருக்கு, அது மொட்டா இருக்கிறப்போ மொக்கா இருக்கிறப்போ ஒன்றும் வாசனையே வராது, அப்படியே இருக்கும். மலர உம் ஆரம்பிச்சுன்னே வாசனை கொடுக்கும். அது உம் இவங்களுக்கு தான் வாசனை கொடுக்கணும்ட்டு இல்ல, தன்னை உம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், உம் யார் வந்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இல்லாம எல்லாத்துக்கும் அந்த வாசனையை கொடுக்கும். அந்த மாதிரி உம் அவங்க நிஜமா துணை பேராசிரியரா இருந்தாங்கன்னா உம் எல்லாத்துக்கிட்டையும் சந்தோஷமா பேசி தன்னோட அனுபவத்தையும் உம் மற்றவங்களையும் பகிர்ந்துக்கிறது தான் இருப்பாங்க. அப்படின்னா அவங்க துணை பேராசிரியர்னு பேருக்கு ஆயிருக்காங்க, இன்னும் உம் அவங்க அதை வழிமுறைக்கு கொண்டு வரல, உம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரலன்னு அர்த்தம். இல்ல வந்த புதுசுல உடனே சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா உம் ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ணாம ஆனா உடனே மனசு தளர்ந்து போயிடுவாங்க. சொல்லிட்டே தான் அப்புறம் இருக்கணும். உம்முன்னு இருப்பாங்க. இல்ல ஆன்மீக விஷயத்துக்கு வாவான்னு நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்ல. ஆனா எல்லாரும் கூடயும் பழகலாம். பழக வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. அவர்தான் உம் சமநோக்கோட இருக்கணும் எல்லாரையும் தானே சொல்றாரு. இப்படி பழகாம டீட்டாச்சா இருந்தோம்னா அதுதாம்மா நம்மள எங்க அண்ணி உயர்வா கேக்குறா. நினைச்சிட்டு இருக்கோம்னு அர்த்தமாயிடும். ஈகோன்னு நீங்க அர்த்தமாயிடும். எல்லாத்தையும் நல்லா பேசுறீங்களே, ஏன் அவங்க பேச மாட்டேன்றாங்க இப்படி அப்படின்ட்டு கேட்டாங்க. சரிம்மா. நன்றிம்மா. அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க. காலத்தால தெரிஞ்சுக்குவாங்க. ஆஹ் ஆஹ் சரிம்மா சரிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. எனக்கு இன்னொரு கேள்விங்க. வாழ்க. அஹ் இப்ப பேரண்ட்ஸோட கர்மா, அதாவது அவங்களோட செயல்கள்லாம் எக்ஸ்டென்ஷனா தான் குழந்தைங்க வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க குழந்தைகள்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம், பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பதிவும் குழந்தைகளுக்கு வருங்களா? அப்படி வராது. வராதுமா. அப்படி வராது. இவங்க ஓகே. பேரண்ட்ஸ் அவங்க பிறந்ததுல இருந்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் பண்ணின கர்மா குழந்தைங்களுக்கு சஞ்சித கர்மமா வரும். ஒவ்வொரு சமயம் ராங் டெசிஷன் எடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் ஹோல் ஃபேமிலியே பாதிக்கப்படும் போது அவங்க கர்மாவால இவங்களும் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஏதாவது ஆகுமே தவிர அப்படி பதிவு வராது குழந்தைங்களுக்கு. ஆனா வினைப்பதிவா அவங்க வராது. பேரண்ட்ஸ் செய்யறத பார்த்து வருத்தப்படுவாங்க. வருத்தப்படுவாங்க. இல்லைன்னா அவங்களும் ஓகே கத்துக்குவாங்க. கொஞ்சம் நெஞ்சம் துணிச்சல் வரும். ஓகே. தப்பு பண்றதுக்கு தைரியம் வரும். அந்த ம் மாதிரி ம் ஆயிடும். ம். நெகட்டிவ்னால மத்தபடி ஒண்ணு. ஓ சரி சரிங்க ஐயா. சரி சரிங்கம்மா. ஆஹ் எங்க அம்மா இப்போ பக்தி மார்க்கத்துல கடவுளுக்கு ஆஹ் நிறைய படைக்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அது என்ன தாத்பரியம்மா? தாத்பரியங்க ஐயா.
அது கடவுளைய நான் தன்னை மாதிரி நினைச்சுக்கிட்டு கடவுளுக்கு சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்ல பக்தியில முதிர்ச்சி வரும்போதுதான் தெரியும், கடவுளே தான் எனக்கு எல்லாம் படைச்சு கொடுத்தான், அவனுக்கே அவனோடது கொடுக்குறேன் நான், அப்பதான் தெரியும். இப்ப ஆரம்பத்துல தெரியாது. அது குழந்தை மாதிரி பக்தியில வேற நிறைய 6 விதம் சொல்லிட்டாங்க இல்லைங்களா? குழந்தையா நினைப்பாங்க, மனைவியா நினைப்பாங்க, கணவனா நினைச்சுப்பாங்க, பிரதரா நினைச்சுப்பாங்க, ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பக்தின்னு. அப்படி ஏதோ ஒண்ணுல அவங்களுக்கு மனசு சிக்கிக்குது, அதுல ஒரு க்ளோஸ்னஸ் வருது, ஓகே ஃபைன். தவிர அது பிரயோஜனம் இல்லைம்மா. அப்படி பிரசாதம்னு அது நைவேத்தியம் பண்றது, சாப்பிட கொடுக்கறது, அப்புறம் அது சாப்பிடுறது, அதனால பெரிய இதெல்லாம் ஒண்ணும் மாற்றம் ஒன்றும் நிகழாது. லேசா ஒரு மேக்னெட்டிசம் எனர்ஜி அப்படியெல்லாம் வருமே தவிர, ஆனா பொதுவா அந்த பக்தி ஃபீலிங் தப்பு இல்ல. அது உங்களை தியானத்துல டீப்பா உள்ள எடுத்துட்டு போறதுக்கு உதவும். ஓகேம்மா, ஓகேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஆஹ் ராஜாத்தி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளம், வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றி. அம்மா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். என்னுடைய பையனும் மருமகளும் அதாவது குடும்பத்தோட கொஞ்சம் ஒத்து இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆடம்பர செலவு செய்யணும், அதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்குது. ஆனா என் மருமக நிறைய படிச்சிருக்கா, ஆனா வேலைக்கே போக மாட்டேங்கிறா. திருமணம் முடிஞ்சு 12 வருஷம் ஆச்சு. ஆனா நான் பெண்கள்லாம் வேலைக்கு போக கூடாது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. நானும் வாழ்த்து போட்டு போட்டு பாக்குறேன், எப்படியாவது மனம் திருந்தி ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் 2 பேரும் சம்பாதிச்சாதான் பொருளாதார மேன்மையை இது பண்ண முடியும் அப்படின்னு நாங்களும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பாக்குறோம். பட் அவங்க நீங்க இப்போ ஒரு ராங் பர்சனை கேக்குறீங்க. எனக்குமே பெண்கள் வேலைக்கு போக கூடாது சொல்றவர் நானு. வீட்டு வேலையை ஒருத்தர் பாத்துக்கணும், வாழ்க்கை துணைவர் கணவர் வெளி வேலையை பாத்துக்கணும்னு சொல்றவர் நான். என்கிட்ட போய் நான் ராங் கொஸ்டின் கேக்குறேன். ஆனா நீங்க நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேம்மா. ஆனா நான் திருமணம் முடிச்சதுல இருந்து இது 62 வயசு வரைக்கும் வேலை பார்த்தேம்மா. நீங்க வேலைக்கு போனதுனாலதான் போகணும்னு நினைக்கிறீங்க தவிர மத்தபடிமா இப்ப அவங்க வாழ்க்கைய அவங்க போக்குலயே விட்டுருங்க. வர சம்பாத்தியத்துக்குள்ள சிக்கனமா இருந்தா போறோம், சிக்கனமா இருந்தா போறோம் தாராளம். இப்போ நீங்க அதுதான் வேலையை அப்பப்ப விட்டுட்டு, அவனும் சரியான வேலையில கட்சியில வேலை பார்த்தா திருப்பி திருப்பி நைட் ஷிப்ட் அது இதுன்னு போடுறாங்கன்ட்டு விட்டுறான், இடையில விட்டுறான். அப்ப திருப்பி என்ன ஆகுதுன்னா நாங்க தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகுது. இருங்க, நீங்க 62 வயசு வரைக்கும் வேலைக்கு போனேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. வேலைக்கு போறப்ப என்ன நினைச்சீங்க? இந்த வேலைக்கு போகவே கூடாதுப்பா, எவ்வளவு கஷ்டம், வர்ற மருமகளாவது. அப்படி நினைக்கவே இல்லையா? இது நிஜமாவே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. உங்க வீட்டுக்காரரை கேட்கணும். நீங்க கேட்டு பாருங்க. இப்பவும் நான் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நான் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நம்ம மகரிஷி ஐயாவோட யோகா கத்துக்கிட்டு இப்ப இன்னைக்கு கூட காலையில போய் குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு தான் வந்தேன். ஆனாமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், ஜீவாத்மா, அதாவது ஓன் வழியில தான் பக்குவம் அடையும். சோ உள்ளூர வேலை போக முடியாதுங்கிறவங்கள நீங்க ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஃபோர்ஸ் பண்ணா அங்க போய் பிரச்சனை தான் பண்ணிக்குவாங்க. இவங்களாலே அவங்களுக்கும் பிரச்சனை, இவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஆமா, அப்படிதான் வேலைக்கு போற விஷயம் எல்லாம் தானாக அமையணும் நல்லா. ஆமா, ஒரு ஸ்கூல்ல கூட நான் போய் நான் நேஷனல் அவார்டு வாங்கினேம்மா. அதனால அவங்க கிட்ட அந்த கரஸ்பாண்ட் சொன்ன உடனே வேலை போட்டு கொடுத்தாங்க என் மருமகளுக்கு. ஒரு 2-3 மாசம் தான் பார்த்தா, அதுக்கு பிறகு கன்சீவ் ஆன உடனே என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டான். அவ்வளவுதான், அதோட எந்த வேலையும் பார்க்கல. இப்ப என்ன பண்றான்னா, இப்ப நம்ம பொருளாதார கஷ்டம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு உடல்நிலையும் சரியில்லை, எதுவும் சரியில்லை, அவளுக்கு மெடிசன் செலவும் நிறைய வருது, அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ எங்களுடைய கர்ம பதிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான். இதான் முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா முடியாதுன்னா விட்டும் பிடிங்க. அவங்க கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பணத்துக்கு கஷ்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியுங்கும் போதும் ஒருவேளை உணர வாய்ப்பு இருக்கு. நீங்க உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். விட்டும் முடிச்சுட்டோம். விட்டு பிடிச்சா என்ன செய்யறாங்கன்னா நிறைய கடன் வாங்கி வச்சிடுறாங்க.
ஓ. நாங்க வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்க 2 பேரும். ஆனா அவங்க நிறைய கடனை வேற வாங்கி வச்சிடுறாங்க. இதுக்கு பயந்துகிட்டே அப்பப்ப சரி என்ன கேட்கறீங்கன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கோம்யா. இதுக்கு ஒரு முடிவே பாருங்க, இல்லாத இதுவா இருக்கு. அவங்க கேட்கறப்ப கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கல்ல, வசதி இருக்குல்ல. அது கொடுக்கறதுக்கு நீங்க சம்பாதிக்கிறப்ப என்ன நினைச்சிருப்பீங்க? நான் நிறைய ம், ஜனங்களை பார்த்துருக்கேன். இல்ல இல்ல, அப்புறம் யாராவது கேட்டா கொடுக்கணும் இல்ல, நான் என் கையில ம், இருந்து என் பசங்களுக்கெல்லாம் நான் சம்பாரிச்சு வச்சு நிறைய சம்பாரிச்சு வச்சு கேட்டுறப்பெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு ம். நினைச்சிட்டு சம்பாரிச்சிட்டீங்கன்னா அவங்க கேட்பாங்க, நீங்க கொடுக்கணும். எத் பாவம் தத் பவதி. என்ன ஓ நினைச்சு அந்த பொருளை சம்பாரிச்சீங்களோ அப்படிதான் நடக்கும். நீங்க அப்படி ஓ நினைக்கலன்னா கூடமா அவங்க வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ், அவங்க அது ஒரு விதத்துல வாழறாங்க. நிறைய பேர் இப்ப அப்படிதாம்மா இருக்காங்க. அஞ்ஞானத்தினால, அவுட் ஆஃப் இக்னோரன்ஸ், இம்மெச்சூரிட்டி, இப்படிதான் பிஹேவ் பண்றாங்க. தனக்கும் துன்பம், பிறருக்கும் துன்பம். இது நீங்க நேக்கா எனக்கு நினைக்க என்ன கூடாது. பயம்னா அவங்க குழந்தைக்கு இவங்க செய்யறது திருப்பி போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இப்ப வந்துச்சு. அது நம்ம எதுக்கு ஐயாவை கவலைப்படுறீங்க? அது தானே. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆத்மாங்கும் போது கான்சியஸ்னஸ் அண்ட் எனர்ஜி ரெண்டும் இன்செப்பரபிள் குவாலிட்டி. அப்போ இப்ப ஆமா. ரொம்ப கஷ்டம்னு வரும்போது அந்த கான்சியஸ்னஸ்லயே நல்ல ஐடியா வரும். அதுவே ம், எனர்ஜி சப்ளை பண்ணி தானே ரிப்பேர் பண்ணிக்கும், திருத்திக்கும், தூய்மைப்படுத்திக்கும். அங்கங்கே தாங்கிக்கிற சக்தி இருக்கு, மாத்திக்கிற புத்தி இருக்குன்ட்டு விட்டுறணும். நீங்க இவ்வளவு ஈசிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ம், வயசாக வயசாக பேர குழந்தை சாக்குல அட்டாச்மெண்ட் வந்துரும். ம். குழந்தைகளுக்கு குழந்தைகளையோ ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பிரஸ்ட் கேன்சர் வந்துடும். ஓவர் மதரிங் காசஸ் பிரஸ்ட் கேன்சர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப அப்படியா? குழந்தைங்க மேல ரொம்ப பற்று வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ம், ப்ராப்ளம் வரும். அதனால படைத்தவன் இருப்பான், பார்த்து ம், கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு. ம். சரியா? எண்ணத்தால வாழ்த்தி தியானம் பண்ணி நீங்களாவது உங்க மைண்ட டீட்டாச் பண்ணிக்கோங்க. வச்சுக்க. நான் அப்படித்தாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம ஐயாட்ட வந்த பிறகு ஐம் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு அண்ட் ஐ கன்சோலிங் மை செல்ஃப் அண்ட் கன்சோலிங் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நல்லா மேனேஜ் பண்றீங்களே, அப்புறம் என்ன? அவ்வளவுதாம்மா. அப்புறம் இந்த ஒரே ஒரு இதுமா, இந்த ஒரு பாட்டுல அண்டத்தில் கடவுளா அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான், கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தான் அப்படின்னா அந்த வேர்டுக்கு என்னங்கம்மா மீனிங்? அது எனக்கு புரியல, கொஞ்சம் இது சொல்றீங்களா? கண்டத்தின் மேலே, ஆஹ் கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தான். இல்ல கருவுன்னா பொதுவா கரு மையம்னு மட்டும்தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். அப்படி அல்ல. அந்த ஆஹ் உயிர் சக்தி இதுக்கும் மேல தாண்டி வரும்போதுதான் விழிப்புணர்வோட இருக்கும். ஆக்னி சக்கரத்துக்கு வர்றப்போ அப்பதான் விழிப்போட இருக்கும். அப்பதான் அது எல்லாத்தையும் ஈஸியா தாண்டி வர முடியும். ஃபர்தரா கர்மா சேர்த்திக்காம இருக்க முடியும், தூய்மைப்படுத்திக்கணும், மேன்மைப்படுத்திக்க முடியும். அதுக்காக கண்டத்தின் மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டம்னா அந்த இடத்துல என்னம்மா மீனிங்? கண்டமா இங்க த்ரோட்டுங்க. ஓ த்ரோட், கரெக்ட். விசுத்த த்ரோட்டுக்கு மேல. சக்கரம், விசுத்தி சக்கரம். பஞ்சபூதங்கள்ல இது வந்து உயிர் மையம் வரும், ஆஸ்ட்ரல் பாடியோட சென்டர்னு வரும். சரிம்மா. அதான் அப்புறம் தூக்கு போடும்போது உயிர் போயிருது இல்லைங்களா? ஆமா ஆமா. அது அதுக்கு உயிர், அதுவும் ஒரு உயிர் மையம் தான். எல்லாம் 5-6 இடத்துல மையம் இருக்கிறதுனால அடுத்த இதுவும் மையத்துக்கு அதையும் தாண்டி மேல கொண்டு இங்க மேல வச்சான்னு கொண்டு சொல்றது வரணும். ஆமா அதுக்குதான். ஆமா. இப்போ கண்டம்னா கர்மாப்படி கஷ்டம் வர்றதுக்கு இருந்ததையும் கண்டம்னு சொன்னாங்க. ஆஹ் நான் எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்படி கண்டம்னு எடுத்தீங்கன்னா நீங்க மேல கொண்டாந்து வச்சாதான் அந்த கண்டத்துல பரவாயில்ல, வர்றது வந்துரும் கர்மா. தாங்கிக்கிற சக்தி, மாத்திக்கிற புத்தி, அதுல இருந்து அது ஒரு கெட்ட கனவுன்னு எந்திரிச்சுக்குவீங்க, அவேர்னஸோட இருப்பீங்க. விழிப்பு நிலை விழிப்பு இருக்கீங்க. நிலையோட இருக்காங்க. பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இருக்கிற போராட்டம் நீங்கி ஆமா, விஸ்டம் ஜெயிக்கும், விளக்கத்தோடயே விளக்கம் வாழுங்க. ஜெயிக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சதுன்னு சொல்றது. ஓகேம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, ரொம்ப அழகா எனக்கு எனக்கு தெளிய வச்சுங்க. என்னுடைய மனதும் கொஞ்சம் சாந்தமாச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவும் ஐயாவும் இணைப்பில் இருக்காங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப வந்து மகரிஷி வந்து உலகத்துல போர் பகை இல்லாம மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து உலகத்துல நடக்கக்கூடிய போருங்கிறது மனித வாழ்க்கையை பாதிக்குது.
விட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளை தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ மனிதனுக்கு துன்பங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. பல மகான்கள் தோன்றிட்டாங்க. ஆனாலும் இன்னுமே தீர்வு கிடைக்கல. அதுக்கு இன்னும் பெரிய மகான்கள் ஏதாவது வரணுமாங்க ஐயா? அதுக்கு தீர்வு என்னங்க ஐயா? இல்ல, அது மகான்களோட எண்ணத்துக்கு உயிர் உண்டு. அவங்க நல்ல உயர்ந்த நிலையில இருந்து சில எண்ணங்களை போட்டதுனால அதெல்லாம் நிறைவேறும். போரில்லா நல்லுலகம் வரும் கண்டிப்பா. ஆனால் அதுக்குள்ள ரொம்ப அஞ்ஞானத்துல இருக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்கவுங்க நெகட்டிவ் குவாலிட்டிஸ், குணம், கர்மா எல்லாமா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு சாவு ஓரளவுக்கு நிகழத்தான் நிகழும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். இந்த உலகம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் ரொம்ப அழிவு ஆகும்போது பாக்கி உள்ளவங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்குவாங்க, வீழ்ச்சிக்குவாங்க. சே, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்னு திருந்துவாங்க. அப்படிதான் ஆகும். நாம தான் இந்த சாவை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறதுனாலையும் ரொம்ப நெகட்டிவா யோசனை பண்றதுனால ஐயோ அப்படி ஆகவே கூடாதுன்னு நினைக்கிறோம். அது தவிர்க்க முடியாது. பாருமா இப்போ மகாபாரத காலத்துல கிருஷ்ணனே பூர்ணாவதாரமாக இருந்த போதே லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க. அது மாதிரி அப்பப்போ வரத்தான் வரும். போரே வராம இருக்காது. அந்த வினைப்பதிவின் பயனா இப்ப இந்த காசால இருக்கிறத எடுத்துக்கங்க. எவ்வளவு மாதங்களா வருஷமா நடக்குது. அதுக்கு ஏதாவது தீர்வு வந்துச்சா? 3வது உலக போர் வந்துச்சா? இனிமேல் எல்லாம் போர் வந்தா அந்தந்த இடத்தோட சரிங்க, அங்கதான் நடக்கும். அவங்க தான் பண்ண கருவியை ஒரு பாம், ஒரு கிளஸ்டர் பாம்னு வச்சுங்க, அதை போட்டு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபீல்டு வேணும்னு நினைக்கிறான். அதை பண்றதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. 2 பேர் சண்டை போடுறான், இதை கொண்டு போய் கிளஸ்டர் பாம்பை போடுறான், உள்ள பாம்பை டெஸ்ட் பண்ணிட்டான். அப்போ எண்ணங்கள் தான் நிறைவேறுது. இப்போ 3வது உலக போரெல்லாம் வந்துருச்சுங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அங்கங்க சின்ன சின்னதா வரும், பாடம் கத்துக்குவாங்க. பாண்டிருக்க இன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு மனிதனும், தனி மனிதனும் இந்த அருமையான வாழ்க்கையை, அனுபவங்களை ரசிச்சு ருசிச்சு வாழ்க்கையை அனுபவிக்கிறத விட்டுட்டு போருக்கு யாரும் போக மாட்டாங்க. போக போக மாறிடும். நிகழும். பாருங்க, இப்ப இந்தியா பாகிஸ்தானே கொஞ்சம் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு பாருங்க. only a few days it is over. அதே மாதிரி அந்தந்த ஜோன்ல நடக்கும். மத்தவங்க தலையிடாம அவங்கவுங்களுக்குரிய சண்டைய பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை மாதிரி, காம்பவுண்ட் வால் சண்டையோ, இலை உதிரதோ, பழத்தை பிரிக்கிறையோ சண்டை மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் எனர்ஜி கம்மியானே சேர்ந்துக்குவாங்க, இல்லைன்னா ஓஞ்சி போயிடும். அந்த மாதிரிதான் இனிமேல் நடக்கும். இந்த ஏவுகணைகள் எல்லாம் எதுக்குன்னா, பாரு சண்டை வராம பண்ணினா ஒன்னையே பண்ணிடுவேன். இப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணா இந்தியாவில இருந்து இன்னைக்கு எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிகளையும் வித்தின் நோ டைம் அழிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சிருக்கிறது தான், அவ்வளவுதான். மனுஷன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்காகன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிற மாதிரி தான் பண்ணிக்கிறான். ஆமா, அவங்களே துன்பத்தை கொடுத்துக்கிறாங்க. ஆமா, அறிவை சரியா யூஸ் பண்ண தெரியல. E=mc²ங்கிறத கெட்டதுக்கு உபயோகிக்கிறான். ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப அழிவுக்கு பயன்படுத்தி ஒரு அடி விழுந்து கொஞ்சம் பேரெல்லாம் செத்து அப்புறமா பாக்கி உள்ளவன் ஏந்திரிச்சுக்கும். அதுக்குள்ள பயங்கர டேமேஜ் ஆயிடும் அப்படிலாம் அழிவு வந்தா. அவ்வளவெல்லாம் வராதுமா. இன்னெல்லாம் 3rd வார் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி வந்திருந்துச்சுன்னா இந்த காசால எப்பவே 3rd வேர்ல்டு வார் வந்திருக்கணுமே. வரலாமா? வராதுமா அந்த மாதிரிலாம். ஓகேங்க. நன்றிங்கம்மா. அடுத்ததாக கலைசெல்வி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஐயா எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்கய்யா. பாப்பா ஃபர்ஸ்ட் பெண் குழந்தை 23 ஏஜ் ஆகுதுங்கய்யா. நம்ம ஆலியார் நாங்கள் வந்திருந்தப்ப பாப்பா எல்லாத்தையுமே சர்வீஸ் கூப்பிட்டு வருவேன் ஒவ்வொரு வருஷமும். அப்போ ஒருத்தர் ஜாதகம் சொல்கிறவங்க இந்த இதில் செல்லில் போட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அப்போ குழந்தைக்கு பெரிய பாப்பாவுக்கு படிப்புக்காக கேட்டேன். கேட்குறப்ப அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது மேரேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்க, அது இல்லாமல் உங்கள் பாப்பாவோட ஜாதகத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் யார்கிட்டையுமே ஜாதகம் கொடுக்காதீங்க, பையனோட ஜாதகத்தை மட்டும்தான் நீங்கள் பார்த்து பண்ண முடியும். 2வது அப்படி நீங்கள் கொஞ்சம் கவனம் இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்க, பையன் பிடிச்சிருக்கு, ஓகே, ஓரளவுக்கு மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணினீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்காது, பையன் இறந்துருவான், இல்லாட்டி டைவர்ஸ் ஆயிரும், இது நடக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக 1க்கு 10 தாட்டி தான் நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஐயா. இது எப்படிங்க? அதுவே ரொம்ப நம்மளுக்கு மன உளைச்சலாகவும் இருக்கு. இப்படி ஒரு
ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டா அதுக்கு தீர்வும் அங்க காணும். அவ சரிங்க பேசாம வெயிட் பண்ணுங்க, அவங்களே லவ் பண்ணினா என்னமோ பண்ணிக்கட்டும்னு பார்த்து நல்லா இதா இது பண்ணுங்க. பண்ண முடியாது. நம்ம நீங்க ப்ரெடிக்ஷனை நம்பிட்டா மனசெல்லாம் சரிங்க உளைச்சல். லைலா லைலா அதுதான் லைலா ஓடிட்டே ம், இருக்கும். நிறுத்தவே முடியாது உங்களுக்கு. சரி சரிங்க பாருங்க, இந்த மாதிரி நடந்த நிகழ்வு எங்க அனுபவத்தை வாழ்க்கையில நடந்ததை ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் சரிங்க கல்யாணம் ஆச்சுன்னா புருஷன் இறந்துருவார் அப்படின்ட்டாங்க. அதனால நாங்க ஆ நம்ம மனவளக்கலைக்கு வந்ததுதான். இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணுகிட்ட சொல்லவும் முடியாம அப்படியே இருந்தப்போ அந்த பொண்ணுக்கு வீட்டுல பார்த்து ஒரு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்றாங்க. நான் போயிருந்தோம், மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணியாச்சு, எல்லாமே நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்துருச்சு. அப்ப அதுக்கப்புறம் தாலி ரெண்டு கோக்குறதுக்காக கொண்டு போய் கொடுத்தாச்சு தாலி அதெல்லாம் பண்ணியாச்சு. பண்றதுக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதோ வீட்டுல குடும்பத்துல டிஃபரன்ஸ், ரெண்டு பேரும் நின்று போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு, கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ கல்யாணம் பண்ண மாதிரியே எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கல்யாணம் நின்னுடுச்சு. கல்யாணம் ஏதோ ஒரு காரணத்தினால நின்னு போச்சு. பாருங்க, முதல் கல்யாணம் நின்னு போச்சா? ஓகே இந்த மாதிரி ஒண்ணு நடக்கும். அப்படி அதனால ஏதாவது ஆகும். அந்த மாதிரி ஆகும் ஒழிய புருஷன்லாம் சாக மாட்டார் அப்படின்னு வச்சுங்க நீங்க. ஆமா, அப்படி அப்படி எடுத்துக்கலாம். தைரியமா ஒரு நடக்கும். ஒரு ஏதோ ஒரு 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 மாப்பிள்ளை வருவாரு, ஒரு நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல வேண்டாங்க கல்யாணம் பொண்ணு வேண்டான்னு போயிடுவாங்க. அப்போ கல்யாணம் நின்னுடும். அப்போ மனசுல ரெண்டு பேரும் ஆசைகளை வளர்த்து கல்யாணம் பண்ணி மாதிரியே வளர்த்தி இருப்பாங்க. தன்னை ஓகே பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் போயாச்சு, அப்ப இறந்த மாதிரி தானே கணக்கு. வாழ்க்கையிலிருந்தே பிரிஞ்சு போறதுனால இறந்த மாதிரி தானே கணக்கு. ஆமா அப்புறம் ஆமா இன்னொன்னு அஸ்ட்ராலஜர் சில பேரெல்லாம் நம்ம சுவாமிஜியோட அட்டென்ட் பண்ணினவங்களும் சில பேர் எல்லாம் பரிகாரம் சொல்றாங்க. என்ன பண்ணா, இப்படி ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதே ஏற்கனவே மனைவி இறந்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப இந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி நிகழாதும்பாங்க. ம் செகண்ட் மேரேஜ் மாதிரி அதான் 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 ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கலாம். செகண்ட் வைஃபா ஆனா நல்ல ஆளா இருந்தா போதுமே. ம் ஏதோ ஒரு நல்ல ஆக்சிடென்ட்னால கணவனா இருந்தா போதுமே. கல்யாணம் ஆகி 15 நாள் ஆக்சிடென்ட்ல அந்த ஒய்ஃப் இறந்திருக்கலாம். குழந்தை டெலிவரி டைம்ல ஏதோ இருந்திருக்கலாம். ஒரு காரணத்தா ஏதோ இருந்திருக்கலாம். இருக்கலாம். தைரியமா கொடுங்க அந்த அந்த மாதிரி மாதிரி இருந்துச்சு. அப்படியும் பண்ணலாம். அதுவும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே ஒன்னா ஓகே ஐயா சொல்ற மாதிரி கல்யாணம் நின்னா அதையும் ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். ஓகே இல்லன்னு ஓகே இப்படி பண்ணணும். இல்லைன்னா இன்னொன்னு, உங்க பொண்ணு யாரையாவது கல்யாணம் பண்ணி ரொம்ப டீப்பா லவ் பண்ணி ரொம்ப கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஆசையை வளர்த்து 10 வருஷம் லவ் பண்ணி இருப்பாங்க. திருப்பியும் ஏதோ ஒரு ரீசனுக்காக பிரிஞ்சு போயிருந்தாலும் அதுவும் ஒரு மேரேஜ் இறந்த மாதிரி தான் கணக்கு. அப்படி அடுத்த தைரியமா தைரியமா நினைச்சிட்டு நீங்க தைரியமா வேற இடத்துல கல்யாணம் கல்யாணம் பண்ணலாம். ஓகே அதெல்லாம் ஓகே நீங்க இந்த 3 வழியில யோசிச்சு பார்த்துட்டு தைரியமா நீங்க முன்னாடி போங்க, ஒண்ணாகாது. ஓகே ஓகே சார் ஓகே ஓகே நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூர்ணிமா அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா, உங்க விளக்கங்கள்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. அம்மா, ஐயா, ஞான களஞ்சியத்துல இருந்து ஒரு கவியில ஒரு சந்தேகம் கேட்கலாமாங்க ஐயா? கேளு. கண்களில் உணர்வு அப்படின்னு சாமிஜி தலைப்புல கொடுத்திருக்காங்க. கருத்தவத்தால் கண்களில் உணர்வு கண்ணா? ஆமா, கண்களில் உணர்வு. சரி. கருத்தவத்தால் பூரிக்கும் கனல் வேகத்தை கண்களிலே குரு காட்டும் வழி செலுத்த இருமணிகள் மத்தியிலும் சுழல் உண்டாகும், இன்ப ஊற்றாகும், அது மீத மீத அருமையாம். இம்முறையை ஆரம்பத்தில் அதிகமாய் அனுபவித்தால் உடல் சூடாகும். ஒரு முறையோ இருமுறையோ கூர்ந்து நோக்கி உடல் சுகத்திற்கேற்றபடி அளவாய் கொள்வீர். அது என்ன விளக்கம்ங்க ஐயா? என்ன சொல்றாங்க சாமி? அது குண்டலினி இப்படி இடா பிங்களான்னு ஓடுறத நடு நாடியில சுஷும்னாலதான் எழுப்பி விடுறோம் இல்லைங்களா? அப்படி மேல உயிர் எழுந்து வந்து தியானம் பண்ணும்போது சில பேர் உடம்பு சூடாகுதுன்னு நினைக்கிறாங்க, கனல்ங்கிறாங்க. நான் அத அத பக்குவமா அப்பப்போ சாந்தி பண்ணிட்டு ப்ரொசீடு பண்ண சொல்றாரு. என்னோட பர்சனல் இது என்னன்னா, நீங்க எப்போ இருக்கா தியானம் சின்சியரா ஒருத்தர் பண்றாங்களோ அப்போ தியானம் பண்ண பண்ண அந்த 5வது பூதத்துல இருந்து 4வது பூதத்துக்கு வருது, 4ல இருந்து 3வது பூதத்துக்கு உங்களோட கவனம் வருது. கான்சியஸ்னஸ் எப்ப பாரு விரிஞ்சு தடிச்ச லேயர்ல இருந்தது அப்படியே சூக்ஷ்மமா வரும்போது சூடு தெரியுது, அவ்வளவுதான்.
கொஞ்சம் வெயிட் பண்ணினீங்கன்னா அதை தாண்டின உடனே திரும்ப அந்த சூடு பெருசா தெரியாது. அதனால அதை பெருசுபடுத்த வேண்டியதில்லை. ஐயா சொன்னது இங்க வரும்போது சூடு தெரியும்னு சொல்றது அந்த தவக்கனல்ங்கிறது 3வது பூதத்தை உணர்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. அது சரிங்கம்மா அப்படியே சாந்தியும் அப்பப்போ பண்ணிட்டு எல்லாம் பண்ணினீங்கன்னா அதுக்கு அடுத்த நிலை தாண்டி போய் இன்னும் முன்னேறிட்டீங்கன்னா இது சரியா போயிடும். சரிங்கம்மா நன்றிங்க ஐயா. சூடுங்கிறது டெம்பரேச்சர்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் ஆகாதுங்க. இப்படி அல்ல ஒரு அது. புதிய உணர்வுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். புதுமையான ஓகே உணர்வு அங்க தெரியுது, அவ்வளவுதான். ஒரு ஓகே காய்கள் பண்ணா கூட சூடு உடம்பு சூடுமாங்க இல்ல. ஆக்சுவலா மலத்வாரத்தை நம்ம மலம் கழிக்கும் போது மட்டும்தான் விரிச்சு சுருக்கி பழகி இருக்கோம். இப்போ அடிக்கடி பண்ணும்போது அந்த இடத்துல சூடு தெரியும். அதை உடம்பு பூரா சூடுன்னு மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க. இந்த தியானத்துக்கும் காய்கல்பாவும் எடுத்துக்க புதுசுல சில பேர் எல்லாம் இப்படித்தான் பண்றாங்க. சோ அவங்களுக்கு தைரியமா சொல்லணும், அது உடம்பு சூடல்ல, அந்த இடத்துல இருக்கிற சூடு. தவத்துல சூடுன்னு சொன்னா இல்ல, நீ உன்னோட கவனம் 5வது பூத்துல 4ல இருந்து 3 நெருப்பு லேயருக்கு வந்திருக்குது, சூக்ஷ்மமா வந்திருக்கிற. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அதையும் தாண்டின உடனே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லணும். சரிங்கம்மா சரி. நன்றிங்கம்மா, புரிதல் உண்டாயிடுச்சு. குவு காட்டும் வழினா ஆக்கினை. ஓகே ஆமா, அது ஆகினை. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்மதி சிமர்சன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நானும் ஞான களஞ்சிய கவி இதம்மா ஒரு விளக்கம் கேட்கலாம் அப்படின்னுட்டு. அதாவது 1983ல மகரிஷி எழுதியிருக்காங்க, திருத்தி கொள்ள முடியாமல் திணறுகிறேன் அப்படின்றதுல. ஒரு அன்பர் சங்கத்துக்கு ஆற்றுகின்ற உயர் தொண்டை பாராட்டி பேசும்போது, மறுவற்ற அவர் குடும்ப மாண்பு, அன்னார் மனமுவந்து உணவளித்த தகைமை சொன்னேன். பெருமூச்சோடு அவர் மட்டுமா உனக்கு பசிக்கு சோறிட்டார் என்று இடித்து கேட்டார். இருவிழிகள் நீர் சிந்த யான் என் செய்வேன், இனி உணவை மறுத்து எங்கு என் செய்வேன் அப்படின்னு மகரிஷி எழுதியிருக்காங்க. அப்ப இருவிழிகள் நீர் சிந்தன்னு சொல்றது அவர் தன்னை சொல்லிக்கிறாரா? அந்த அளவுக்கு கண்ணுல தண்ணி மகரிஷி வந்துச்சுன்னு. ஆமா. இப்போ ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா மனம் குளிர சொல்லி இருக்கிறார், வாழ்த்தி இருக்கிறாரு. உடனே பாக்கி உள்ளவங்க நாங்கெல்லாம் உங்களை இவ்வளவு நாள் பாத்துக்கலையாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடாடா, ஹர்ட் பண்ணிட்டேனேன்னு கண்ணுல தண்ணி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சுட்டு சரி இனிமேல் இது இப்படி வேண்டான்னு மாத்திக்கிட்டாரு. ஓ, ஒரு மகானுக்கு இந்த அளவுக்கு! அடடா, எனக்கு அதான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும் அது அப்படின்னு நினைச்ச தோணுச்சு. ஒரு செகண்ட் அவங்களுக்கு எல்லாம் நல்ல சூக்ஷ்மமான நிலையில இருக்காங்களா. ஒருத்தர் இப்ப எங்க வீட்டுக்காரே விளையாட்டா எப்பவுமே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு, "ஐயா ரொம்ப அழகா இருக்க நீன்னு யாராவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மன்றத்துக்கு வந்தது ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்கேன்னா, அப்ப இவங்களும் அழகா இல்லையா அப்படின்னு வேணும்னு கிண்டல் பண்ணுவாரு. அது மாதிரி அவங்க பாக்கி உள்ளவங்க யாராவது கேட்டிருப்பாங்க, அடடா அவங்க ஹர்ட் ஆகிற மாதிரி சொல்லிட்டனே அப்படின்னு நினைச்சு ஒரு செகண்ட் நினைச்ச உடனே தண்ணி வந்திருக்கும். பாருங்க, அது ஆனந்த கண்ணீருங்க. ஆனந்த கண்ணீர் எங்க உங்களுக்கு இன்ப ஊற்ற பெருகி போது மூஞ்சியில இருக்கிற தசை நார்களால் நசுங்கும். அப்ப இருக்கிற இந்த கையில இருக்கிற ஒரு டக்ட் இருக்கு, அந்த டக்ட் அழுத்தம் பெறப்ப கண்ணுல தண்ணி வரும். அதுவும் டிஸ்டிங்விஷ் பண்ண ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நெகட்டிவ் உணர்ச்சியில கண்ணுல தண்ணி வந்தா இந்த ஓரமா வரும். நீங்க பக்தி ஃபீலிங்ல மனம் பறந்து விரிஞ்ச நிலையில வந்தா இந்த எண்ட்ல இருந்து வரும். அதான் சந்தோஷமா அப்ப கூட இந்த எண்ட்ல இருந்து தான் வரும். இந்த எண்ட்ல இருந்து வந்தா சந்தோஷமா வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமா 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 ஆமா. ஆஹா, ரொம்ப நல்ல விளக்கம்மா. நன்றி நன்றி, 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயா ஒருத்தவங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, அந்த கேள்வி எப்படி படிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருவருக்கும் பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கிறது. எங்களுக்கு அடுத்த தலைமுறை கிடையாது. நாங்கள் தான் கடைசி என்பது அவர்கள் கருத்து. அது சரியா ஐயா? வாழ்க வளமுடன். அப்படி நல்ல ஆண் மூலமா மட்டும்தான் வாழ்க்கை தொடருதுன்னு நினைக்க கூடாது. நம்ம சொசைட்டில சமுதாயத்துல ரொம்பவே ஆண்களுக்கு மட்டுமே உயர்ந்த மதிப்பை கொடுத்து பொண்ணை கொஞ்சம் மட்டம் தட்டி அடக்கி வாசின்னு சொல்லி 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 அது பழகினதுனால அப்படி நினைக்கிறாங்க.
அது வந்து அந்த தலைமுறையே எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறத விட அந்த பிரான்ச்ல ஏன் முக்தி அடையிறதுன்னு எடுத்துக்கலாமே. கேக்குறது ஆண் குழந்தை இல்லைன்ட்டு. அது ஆண் குழந்தை இல்லைன்னா தலைமுறை எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. பொன் வழியா வர குழந்தையும் குழந்தைதான். குழந்தை இல்லைன்னாலுமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. கவலைப்படுறவங்க அஞ்ஞானத்தினால, அறியாமையினால, உணர்ச்சி வயப்பட்டுத்தான் கவலைப்படுறாங்க, குழந்தைக்காக ஆசைப்படுறாங்க தவிர அதுக்கு இன்னொரு சைடு இருக்கு. எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல ரெண்டு சைடு இருக்கு. டியாலிட்டியால் ஆனதுதான் இந்த உலகமே. அது இன்னொரு சைடு என்னன்னா, அந்த பிரான்ச்சு பக்குவம் அடைஞ்சு அடைஞ்சு முக்தி அடைஞ்சிருச்சு, அதனால அது இன்னும் தொடரல. ஏன்னா நிறைவேறாத ஆசை இருந்தா தானே வாழ்க்கை தொடரும். நிறைவேறாத ஆசை இல்ல, நெகட்டிவ் குணம் இல்லங்கும் போது எண்ட் ஆகுது. சுவாமிஜிக்கும் தான் குழந்தை இல்ல. அந்த இல்ல மாதிரி அவங்க முக்தின்னு எடுத்துக்கணும். அவங்களுக்கு தான் சொல்லி தருது, அவங்களுக்கு தான் சொல்றது. நீங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அவங்களுக்கு சொல்லுங்க. அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. எங்க தலைமுறையே முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் உணர்ச்சி வசம், அவ்வளவுதான். பக்குவம் ஆகி அப்படி நின்றுக்குன்னு எடுத்துக்கோங்களேன். நீங்க பாசிட்டிவ் ஒரு சைடு சொல்லி கொடுத்துருங்க அவங்களுக்கு, அவ்வளவுதான். ஆண் பெண்ணு பேத பாவனை பார்க்காதீங்க. பார்க்க இந்த கூடாது. காலத்துல ரெண்டும் ஒண்ணுதான். என் பையன் சின்னவன் கேட்பான், அது என்னது, எப்ப பாரு ஆம்பளைங்க மூலமா ஆம்பளை பையன் இருந்தாதான் தொடருதுன்னு சொல்றது, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னுட்டு என் பையன் ஆர்கியூ பண்ணுவான் சின்னவன். ஆமா, எப்படி கருவழியான தொடர் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் பெண்களா சரி இருந்தாலும் அந்த தொடர்ந்து. குடும்பத்தோட இது தொடருதே வாழ்க்கை. அப்புறம் என்ன, இதுல சும்மா பாருங்க சின்னத்தனமா இப்படி சின்ன விண்டோல லைஃப் பாருங்க பாக்குறேன்பா. அதுக்குதான் சாமிஜி ஒண்ணு சொல்றாரு பாருங்க. எந்த எல்லா மனிதர்களோட உடல்ல ஓடுற ரத்தமும் பெண்ணின் ரத்தம் தான். அப்படி எல்லாம் பார்த்து சொல்லி கொடுத்துட்டா பெண்ணின் சரியா போச்சு. ரத்தம்ங்கிறப்போ அப்ப எங்க ஆண் உடம்புல ஓடுறதும் பெண்ணோட ரத்தம் தானே. அப்ப அந்த பொண்ணு மக வயிற்றிலிருந்து வர்றதும் அந்த பெண்ணு வர்றது, ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் அந்த ரத்தம் தானே. அதனால அந்த மாதிரி பாகுபாடெல்லாம் தேவையில்லைங்க. அந்த அது காலம் போச்சு. அவங்களோட அது சின்னதா பாக்குறாங்கம்மா, லைஃப சின்ன விண்டோல பாக்குறாங்க. ஆமாங்கம்மா. இந்த காலத்துல அதனால ப்ராப்பர்ட்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பையன் வழி வந்தா அது இருக்கட்டும்னு வச்சாங்க. அதுதான் மாறியாச்சு. இப்ப பொண்ணுக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்னு எல்லாம் மாறியாச்சு ஆமாங்கம்மா. சொசைட்டி. ஆமா. இன்னும் பிராக்டிக்கலா வாழ்க்கையில நடைமுறையில ஜனங்க நிறைய மாறணும்மா. இந்த மூட பழைய நம்பிக்கை மாதிரியே மூட நம்பிக்கையோ அந்த தொடர்ச்சியே அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்கதான் விடணும். விட தெரியல ஆமாங்கம்மா, ஆக்சுவலா. கண்டிப்பா. இந்த பறவை இந்த கிளைய பிடிச்சிட்டு என்னை யாராவது விடுவீங்களே, என்னை யாராவது விடுவீங்களேங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் ஆமா. காலால கவ்விட்டு இருக்குது அந்த கிளைய. அது விட்டா பறந்து போயிடும், அது தெரிய மாட்டேங்குது. சும்மா சொன்னதையே சொல்லிக்கிட்டு அதே பேச்சு, அதே டைலாக், அதே இமோஷன்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அவங்களுக்கே அழுக்கும் போதுதான் நிறுத்துவாங்க. கண்டிப்பா, அதான் சட்டி கண்டிப்பாங்க. சுட்டதடா, கை விட்டதடா, தாங்கிண்டு தாங்கிண்டு அப்படின்னு பிடிச்சுக்குவாங்க. எத்தனை நேரம் கொஞ்சம் ஜாஸ்தியானா விட்டுருவாங்க. அந்த மாதிரி துன்பம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த மனசு இனி துன்பப்பட முடியாம விடும். அவ்வளவுதான், அப்படிதான் மாறணும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. மாரிமுத்து ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். ஐயா இப்ப வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம வந்து அடுத்த தொழில் நம்ம வந்து பண்றோம் இல்லையா, நம்ம அந்த பார்ட்னரா பண்றதெல்லாம் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணி பண்ணலாமா சொல்லுங்களா? என்ன தொழில், யார பார்ட்னர்னு சொன்னாதான் ஐயாக்கு எதாவது சொல்ல முடியும். இல்ல என்ன அதேதான் தொழில்? நம்ம இப்போ நம்ம சர்வீஸ் தாங்க ஐயா, சர்வீஸ் தான் அது. ஒரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, செக்யூரிட்டி அண்ட் ஹவுஸ் கீப்பிங்லாம் இருக்கு இல்லையா, அதுல சர்வீஸ். சரி, அது அது அதுல இருந்து இருந்திருக்கேன், 30 வருஷமா இருந்திருக்கேன் அதுல. சரி. இப்போ அது தனியா நம்ம ஒரு பார்ட்னரா போட்டு கூட வேலை பார்க்கறவரையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இருங்க, இப்ப உங்களுடைய எதுக்கு நீங்க பார்ட்னரா சேர்த்துறீங்க? முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களால பண்ண முடியல, ஆமா ஆமா கரெக்ட். தனி மனிதனா பண்ண முடியல, அப்போ ஆமா பண்ண இன்னொருத்தரை சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க. ஆமா அப்போ ஆமா உங்களுடைய பேர்டனும் குறையுது. அந்த ஆமா உங்களுடைய கவலையும் உங்களுடைய பழு சுமையும் இன்னொருத்தர் ஏத்துக்கிறாரு. அப்போ ஆமா அது நீங்க வேணும்னு தான் பார்ட்னரை ஏத்துக்கிறீங்க. அப்போ ஆமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துதான் ஆகணும். மதிப்பு,
பொருள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஆமா இருந்தாதான் பார்ட்னர்ஷிப் நல்லா நடக்கும். மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும். ஈக்குவலா ஆமா தாராளமா சேர்த்துக்கலாம். பாருங்க, அதுக்கு தான் கவர்மெண்ட்ல முதல்ல ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு இருந்ததை பார்ட்னர்னு பண்ணாங்க. பார்ட்னர்னு இருந்தா 2 பேரும் சண்டை போட்டக்கூடாது பண்ணிக்கிறாங்களேன்ட்டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு பண்ணாங்க. 20 டைரக்டர் கொண்டு வந்தாங்க. அதுலயும் பணம் பத்தாம 20 பேர் போட்ட பணமும் பத்தலேண்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு பண்ணாங்க. ஜனங்க எத்தனை லட்சம் பேர் வேணா பணம் போடலாம், பெருசாயிட்டே இருந்து அந்த வர்ற லாபத்தை பப்ளிக் யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்கல்ல. அந்த ஆமா ஆமா மாதிரி தாராளமா நீங்க யாரை வேணா பார்ட்னரா சேர்த்துக்கலாம். ஆனா சேர்த்துறதுக்கு முன்னாடி மனம் ஒத்து போகுதா, அவருக்கு அதை பத்தி ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, உழைப்பாரா, அப்படிலாம் பார்த்துக்கணும். பணத்துக்காக வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரை எடுத்துக்கிட்டு அப்புறம் நீங்க வருத்தப்படக்கூடாது. இல்ல இல்ல இது வந்து 2 பேருமே ஷேரிங் தான், பொருள் ஷேரிங் தான் அது. அப்படின்னு இருந்தா தாராளமா சேர்த்துக்கலாம். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சு கொடுத்துக்கணும். நீ இதை பண்ணு, நான் இதை பாக்குறேன், இல்ல நான் இவ்வளவு கம்பெனி நான் பாக்குறேன், இவ்வளவு கம்பெனி நீ பாத்துக்கன்னு கிறிஸ்டல் கிளியரா இருந்து அப்ப அடிக்கடி நீங்க பார்த்து பேசி சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களான்னு ஆடிட் பண்ணிக்கணும். சரியா பண்றீங்களா, எங்க தவறு நடக்குது, அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா தாராளமா பார்ட்னரு, லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அதெல்லாம் நடக்கலீங்களா? விட்டு கொடுத்து அனுசரிச்சு ஒரு சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டம்னா பரவாயில்லன்னு விடுறதுதான் தியாகம். தியாகம்னா பெரியசா எல்லாத்தையும் விட்டுறதல்ல தியாகம். சின்ன சின்னதா ஏதாவது ஒருத்தரால ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை பெருசுப்படுத்தாம கண்டுக்காம விட்டோம்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அனுசரிச்சுட்டு போக ரெடியா இருந்தா நல்லா வண்டி ஓடும். தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க. அதான் அதனாலதான் இப்ப வந்து ஐயாவுடைய இதுல இருக்கேன் நானு. அதுல சரி அதெல்லாம் நம்ம ஒரு இது ஒரு தாராளமா சங்கல்பம் எடுத்துங்க. எடுத்து நல்ல ஆமா, இந்த செலெக்ஷன் பண்றப்போ அவருக்கும் பாருங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னென்ன வேணும்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடல் நலம் இருக்கணும். நீங்க 65 வயசுக்காரர் எடுத்தீங்கன்னா போச்சு. கரெக்ட். நீங்க செய்யற வேலைக்கு உடல் நலம் இருக்கணும், உடல்ல நோய் இருக்கக்கூடாது, மன வளம் இருக்கணும். அப்புறம் உங்க அது வந்து கொடுக்கற அளவுக்கு உங்க பார்ட்னர்ஷிப்ல பணம் போடுற அளவுக்கு தகுதி இருக்கணும். அப்புறம் வேற குடும்பத்துல வேற பிக்கல் பொடுங்கல் இருக்கக்கூடாது. 8 குழந்தைகளை வச்சுட்டு நானும் பார்ட்னரா இருக்கிறேன்னா இதுல வாங்கி 8 குழந்தைகளை எப்படி ஃபீடு பண்ணுவாரு? இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே பார்த்துட்டு தான் ஆரம்பிக்கணும். பார்ட்னர் சேர்த்துக்கிறப்பவும் இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனில இருந்தாரு, எப்படி இல்ல அவர் என் கூட தான் கொலிக்காதான் என் கூட தான் ஒர்க் பண்றாரு, சேம் கம்பெனில சேம் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஆனா அவருக்கு பின்னாடி ஒரு 20 லட்சம் கடன் இருக்கா இல்லையான்னு பாத்துக்கணும். சரிங்க ஐயா. சரி, அவருக்கு என்ன அசெட்ஸ் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்கி இருந்தாலும் கடனை கொடுக்கற அளவுக்கு அசெட்ஸ் இருக்கா, அதை கொடுத்துட்டா அந்த தீருமா, நம்ம பிசினஸுக்கு வந்தா அதை பத்தி யோசிக்காம இருக்க முடியுமா, இதெல்லாம் கேட்டு பார்த்து உட்கார்ந்து பேசி முடிவெடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. அதான் நீங்க நீங்களும் தொழில் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நான் ஐயா கிட்ட இருந்தவங்க அந்த இதெல்லாம் அந்த ஒரு அட்வைஸ் வேணும் தான். நம்பர் தான் கொடுங்க. சப்போஸ் நீங்க சேர்த்ததுக்கு அப்புறம் சரிப்படலைன்னா உடனே வெளியே தள்ளிடணும். ஒரு கட்டிச்சோத்துக்குள்ள எலிய கட்டி வச்சுட்டு அப்புறம் நீங்க தான் போயிடுவீங்க. அதனால எலி தூக்கி போடுறேன் அந்த பக்கம். புரியுதுங்க ஐயா. அதுக்கெல்லாம் கஷ்டமே படக்கூடாது. அதான் அது வந்து நம்ம வந்து அது பிசினஸா தான் நம்ம பார்க்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. ரொம்ப நன்றிங்க. உங்க நம்பர் இருந்தா கொடுங்க. குற்ற உணர்ச்சி எல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. ஆமா முடியலன்னு சொல்லிட்டு விலகிடணும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அருமையான தகவல். ரொம்ப அருமையான. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோதை அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களை 2 பேரையும் பார்க்கறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குங்க ஐயா. என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நம்ம மன்றத்துல சொல்லும் போது சொல்றோம் இல்லைங்களா ஐயா, ஆகினையில நீங்க தவம் செய்யும் போதோ இல்ல துரியத்துல தவம் செய்யும் போதோ அங்க எது நம்ம கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். பட் ஆனா இப்ப ஓஷோ மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க வேண்டுவது வந்து தவம் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது 2 விதமான கருத்துக்கள். அது என்னன்னு எனக்கு எந்த நேரத்துல மன்றத்துல அப்படி சொல்லக்கூடாது. நீங்க தவம் பண்ணா நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும் சொல்லக்கூடாது. அது அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கிடைக்காது.
ஆமா உங்களுக்கு 1 to 3 ஃப்ரீக்வன்சி டெல்டா வேவுக்கு போயிட்டு போயிட்டு வந்து மைண்ட் லிபரேட் ஆனாதான் நீங்க ம் நினைக்கிறதுக்குள்ள நடக்குமே தவிர நம்ம ம் எதையாவது எதிர்பார்த்து தியானம் பண்ணா தியானமும் வர எதிர்பார்த்தது நடக்காது. கிடைக்காது. கரெக்ட் என்ன சரி டிசர்வ்டோ நீங்க அதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா. அதை ம் ஞாபகத்துல வச்சுங்க. என்ன கர்மா ஆமா பண்ணி பாவமோ புண்ணியமோ பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா வெளிப்பட்டுட்டே இருக்கும் தவிர நம்ம ம் எதையும் எதிர்பார்த்து தியானம் பண்ணினா லவ் ஆமா லௌகிகமாவும் ஒண்ணும் கிடைக்காது, தியானமும் ஆமா கிடைக்காது. சரிங்க சரி நம்ம அதுக்காக தியானம் பண்ணல. ஏன்னா அது மாதிரி இறைவனை நோக்கி பண்றோம். அப்ப நம்ம இறைவனை நோக்கி தூக்கத்தை அடையணும், இறைநிலையை நமக்குள்ள உணரணும். இருக்கிறத உணரணும். அப்பதான் மீண்டும் பிறக்க வேண்டாம்னு அந்த காரணத்துக்காக தான் தியானம் பண்றோம். அப்படி பண்றப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்க ம் என்ன கேட்டாலும் கிடைக்கும்ங்கிறது. என்ன ம் கேட்பீங்க? கடவுளை தான் கேட்பீங்க, இறைநிலை உணரணும்னு கேட்பீங்க. அதுதான் நடக்கும். அப்ப ம் அந்த ம் மாதிரி சமயத்துல நல்ல தியானம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ம் வேர்ல்ட்லியா ஏதாவது பிரச்சனை வரப்போறது, கர்மானால வரப்போறதுன்னு கூட கடவுள் ம் அருளால அது கொஞ்சம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி ஈஸியா ம் ஓவர் கம் ஆகலாம். அப்படியெல்லாம் கடவுள்கிட்ட இருந்த இது குரு அருளாலும் ஓகே திருவருளாலும் அப்படி நிகழும். வேணா அது நல்ல டெப்த் கிடைச்ச பின்ன ஜஸ்ட் ஓகே பிகினர்ஸ்க்கே அல்ல, பிகினர்ஸ்க்கெல்லாம் ம் ஒண்ணு கிடைக்காது, தியானம் கூட வராது உங்களுக்கு. சும்மா ட்ரை அதான் பண்றாங்க, தே ட்ரை டு மெடிடேட், தே ஆர் நாட் மெடிடேட்டிங். மைண்ட் ஓகே நிக்கவே இல்ல, அதுக்குள்ளார எப்படி தியானத்துக்கு வந்து கேட்டதெல்லாம் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா. சரி அதெல்லாம் சொல்லவும் கூடாது, சொல்லக்கூடாது, தவறு அது. கிளாஸ்லயும் ச- சொல்லக்கூடாது. ஆ ஓகேங்க ஐயா. அடுத்தது வந்துங்கய்யா, இந்த பஞ்சபூத நவகிரகமும் இறைநிலை தவமும் நான் மகரிஷி வாய்ஸ்ல கேட்டு செய்யறோம். இப்போ பஞ்சபூத நவகிரக தவத்துல எல்லா பௌதிக பிரிவுகள் கோள்கள் அதுல எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே தவம் பண்ணிக்கிட்டே போறோம் இல்லைங்களா? அப்ப ம். இறைநிலை தவத்துல நாம எப்படி அதை செய்யறது அப்படின்றது என்னோட கொஸ்டின். இறைநிலை தவம் ஏன் சுவாமிஜி பண்ணி கொடுத்தாருன்னா, நாம எப்பவுமே ம் துரியாதீதம் பண்றது எல்லாமே மனம் ம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து பிரி மூலம் நோக்கி போறோம். ம் இப்போ இன்னொன்னு இயற்கைங்கிற ஆங்கிள் இருந்தும் நாம எப்படி எங்க இருந்து வந்தோம்னு ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா ஓகே ஒரு ஓகே ஒண்ணு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப ம் நாள் ஆகும் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு. அதனால ம் ம் அப்பப்போ நான் அங்க இருந்தா வந்திருக்கேன், நானும் ம் இறை அம்சம் தான் பிரம்மம் தான் உணர்றதுக்காக ம் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமா அட்வான்ஸ் ஆகிறதுக்காக ரெண்டையும் சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகே ஓகே இப்போ நம்ம அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே செஞ்சுட்டு இறங்கி வர மாதிரி செய்யணும். ஓகே ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். இணைப்புக்கு நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆஹ் உங்களை பார்க்கும் போதே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எனக்கு எப்பவுமே. அதான் அன்பர்கள்லாம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் கிடைச்சது. எனக்கு என்னன்னா ஒண்ணு, திடீர்னு நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா தவம் பண்றோம், பயிற்சி பண்றோம், எல்லாம் பண்றேன். திடீர்னு ஒரு லேக்னஸ் வந்துடுது, தவத்துல உட்காரதுக்கும் முடிய மாட்டேங்குது. அது என்னன்னே எனக்கு புரியல. ஆனா சரி, இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பண்ணணும், நம்ம குரு கொடுத்துருக்க பயிற்சி எல்லாம் நம்ம தினம் தினம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு லேக்னஸ் வந்துடுது. அது ஏமா? அது வாழ்க அது வளமுடன். மனசுக்கு ஒரு மூலையில இந்த பழைய பழக்க சோம்பேறித்தனம் இருக்கு. ஆஹ் சோம்பேறித்தனத்தோட வெளிப்பாடு. ஷோ காரணமா சோம்பேறியெல்லாம் சொல்ல முடியாது, சுறுசுறுப்பா தான் இருப்பேன். இல்ல இப்ப நேத்து கூட கோல்டு, இல்ல ஆனாலும் வீட்டு பிசிக்கலா வேலை. சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா ஆஹ் ஆஹ் வேலை செய்யற எப்பவுமே பாருங்களேன், நிறைய பேரை சிவராத்திரிக்கே கண்ணு முழிக்க சொல்லுங்க, சினிமா போட்டா கண்ணு முழிக்க ரெடி. என்ன ஏதாவது அசைஞ்சுட்டே இருக்கணும், இவங்க அதை பார்த்துட்டே இருக்கணும், அப்படி உம் சுறுசுறுப்பா இருக்க ரெடியா இருக்கு. உம் அடங்கணுங்கும் போது அது அப்படியே ஆப்போசிட் இது இல்லையா? சுத்தமா உம் அமைதி அடையணும். அப்போ லேசா மனசு ஆத்மாதான் ஆக்சுவலா உள்ள இருந்து என்ன பண்ணுது பாரு, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அடையாளம் காட்டுது உள்ள இருக்கிறது. அப்ப உம் என்ன சோம்பேறித்தனம் பிரீஃபாவது நான் பண்ணுவேன் உம் அப்படின்னு உக்காந்து உக்காந்து பழகினீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். சரிங்கம்மா. இல்ல, ஓகேம்மா. நீங்க அப்ப ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, தியானம் பண்ணி பண்ணி பாக்குறீங்க, என்னடா இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அவங்க எல்லாம் இந்த கதை சொல்றாங்க, அந்த கதை சொல்றாங்க, அப்படி ஆச்சுங்கிறாங்க, எனக்கெல்லாம் இப்படி ஒண்ணுமே ஆச்சுங்க, தெரியல. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையேங்கிறப்ப சரி போன்னு தொய்வாயிடுறீங்க. அப்படியெல்லாம் யாரும் ஒருத்தருக்கு வர்ற அனுபவம் இன்னொருத்தருக்கு வரவே வராதுங்க. ஒருத்தரும் தனி, இண்டிவிஜுவலி. இறைவன் படைப்புல நம்ம எல்லாம் இண்டிவிஜுவலா தனித்துவம். தனித்துவம் ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது.
அதனால கண்டிப்பா. அவங்க சொல்றதெல்லாம் இந்த சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி செய்யுங்க. கண்டினியூஸா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது பண்ணுவீங்க. உங்களுக்கு டெஸ்டும் கூடமா. அந்த ம். மனசுக்கு டெஸ்ட் பரீட்சை இல்ல வச்சா தானே தெரியும். கண்டிப்பாங்க மனசு அம்மா. சோம்பேறித்தனம் இல்லாம கண்டினியூஸா பண்ணுதான்னு இல்ல பரீட்சை வச்சா தானே தெரியும். பண்ணலன்னா ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்ல தியானம் பண்ணேன்னா எண்ணமற்ற நிலைக்கு தான் போறேன். எண்ணங்கள்லாம் அதெல்லாம் ஒடுங்கிடுச்சு. அதெல்லாம் நான் நல்லாவே வெரி குட், தியானம் வருது. ஆனா அந்த வெரி குட். லேக்னஸ் வந்துடுறது தான் ஏன்னு அதுதான், என்னாலே. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ம், உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு அலட்சியம் இருக்குது, லேசா மனசு தொஞ்சு போகுது. ம், என்னடா இன்னும் இன்னும் கிடைக்கல மாதிரி, டெப்த் கிடைக்கல மாதிரி. அத ம், வந்து ம், ஆத்மா என்ன பண்ணுது, இந்த ம், டீப் சப்கான்சியஸ்ல இருக்கிறது உங்களுக்கு கான்சியஸ் மைண்டுக்கு அடையாளம் தெரியாது, தெரியவே தெரியாது. ம், பாரு ம், இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளோட தமோ குணத்துல இருந்து நம்மள வெளியில வர்றதுக்கு உதவுறது அது. ம், ம், ம். அதாவது எப்படி இருக்குன்னா, நான் தினம் கூட்டுறேங்க, ஆனா அந்த குப்பை கொஞ்சம் தான் இருக்குன்னு எடுத்து வெளியில போடுறது இல்ல. கொஞ்சம் நிறைய சேரட்டுங்கிற மாதிரி. இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணம் சேரட்டும், இன்னும் ம், எண்ணம் விட்ட நிலைக்கு அது கொஞ்சம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தியானம் பண்ணிக்கலாம், இல்ல அப்புறம் அதை பியூரிஃபை பண்ணிக்கலாம். நானும் 89ல வந்து சாமிஜி கிட்ட, அதுல ஒரு 11 20 36 வருஷமா இருக்கிறதுல பிகினிங்ல எப்பாவது ம், லேசா சோம்பேறித்தனம் எட்டி பார்த்தது உண்டு. அப்ப தோணும் ம், முடியவே முடியாது, உடம்பு சரியில்லைன்னா கூட என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும் நானா உட்காருவேன். அப்படி ம். பண்ணிட்டு அது எல்லாத்தையும் தாண்டி தாண்டி வந்துட்டேன். அது சரிங்க. கொஞ்சம் டெஸ்ட், அவ்வளவுதான் உங்களுக்கு டெஸ்ட் அவ்வளவுதான். மனசுக்கு. அது அப்பவும் சுவாமிஜி தாண்டி டெஸ்ட் வைக்கிறாரு. வரீங்களான்னு டெஸ்ட் பாரு, ம். பரீட்சை. குரு டெஸ்ட் பண்றாரு. அப்புறம் இன்னொன்னு அம்மா, நம்ம வந்து குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எங்க மாமியார் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுல நான் ஃபோன் பண்ணி அவளுக்குலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. நானும் விட்டுட்டேன். சரி, நம்மள அலட்சியப்படுத்தும் போது நம்மளா ஏன் போய் போய் இது பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பவுமே நான் தான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, எங்க மாமியார்கிட்டயும் சரி அம்மாகிட்டயும் சரி கேட்பேன். ஆனா அவங்க வந்து அவளுக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னவே எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டோட இது அது அதுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டட்லாம் எனக்கு தான் வரணும் நியூஸ். அவங்க சொல்ல மாட்டேன்றப்ப நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னே எனக்கு புரியல. என் பையனும் அதான் சொன்னான். என் பையன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருந்தா அவனுக்கு ஃபோன் போச்சு. பாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் எதனா ஒண்ணுன்னா அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணணும் பாட்டி, எனக்கு ஃபோன் பண்றதுல நான் வெளியில வேற இருக்கேன் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஃபோன் பண்றது இல்ல. அது சரியான முறையாம்மா? அது அவங்களோட இம்மெச்சூரிட்டிய காட்டுது. அறிவு ஆ, முதிர்ச்சி அடையல இன்னும். ஆ. இன்னும் உணர்ச்சி ஆ, வயதுல 80 வயசு சிக்கி அவங்களுக்கு, 80 ஆக போகுது. இப்ப 79. வயசாக வயசாக அறிவு முதிர்ச்சி வரும்னு யார் சொன்னாங்க? அறிவு ம், முதிர்ச்சி வரும்னா எல்லாரும் சாகிறதுக்குள்ளார ஞானியாய் இறைநிலை உணர்ந்துல சாகணும். அப்படி கண்டிப்பா. ஆகுறது ஆ, இல்லையே. இல்ல. ஆ, வயசுக்கும் அதுக்கும் பொருத்தமே இல்ல, சம்பந்தமே இல்ல. செயல். அவங்க இன்னும் அறிவு முதிர்ச்சி வரலன்னு அர்த்தம். மருமகள சரி, வேற வீட்டு பொண்ணாகவே பாக்குறாங்கன்னு அர்த்தம். மனசுக்குள்ள சரி, பார்ஷியாலிட்டி இருக்கு. ஆனா அவங்க கிட்ட இந்த ரெக்கக்னிஷனுக்கு வெயிட் பண்ணி உங்க டயத்தையும் எனர்ஜியும் நாளை வீண் பண்ணிக்காதீங்க. அவங்க சரிங்க. எப்படி இருக்காங்களோ அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். அவ்வளவுதான். யார் ஆ, எப்படி இருந்தாலும் நான் நல்லாதான் இருப்பேன் அப்படின்னு இருங்க. நான் அப்படிதான் கங்கணம் கட்டிக்கிட்டேன். ஆ, ஏன்னா வேற ஆ, ஜாதியில கல்யாணம் வந்ததுலயும் ஒரு ம், நாள் கூட இப்படி வார்த்தை வந்துடக்கூடாதுன்னுட்டு நிறைய சந்தர்ப்பத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இன்சிடென்ட் ஆனது உண்டு. ம், ஆனாலும் அதை பெருசுப்படுத்தாம நான் ஒரு கடவுளே, நான் எனக்கு இது ஞாபகமே வரக்கூடாது அங்க போனப்போ, ம், அவங்களுக்கும் ஞாபகம் வரக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரியே இருந்துன்னு இப்ப அவங்களும் ஓ இவ இப்படித்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ம். மாதிரி நிரூபிச்சிடுங்க, நீங்க உங்க தன்மை கடவுளுக்கு எ- நிரூபிங்க. என்ன சொன்னாலும் நான் வந்து உடனே பேசிடுவேன், உடனே ஃபோன் போட்டுடுவேன், எதையும் மைண்டுக்கு வெரி வச்சுக்க குட், மாட்டேன். வெரி குட். மறப்போம் மன்னிப்போம் தான். அது அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அது அவங்க. எடுத்துன்னு போட்டுக்கோ. பாருங்க, அவங்க ஞானி ஆகிறதுக்கு நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? உங்களுக்கு அந்த மெசேஜோ அவங்களுடைய இதோ வேண்டான்னு அர்த்தம். ஆமா. அது உங்களை தியானத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கலாம், விட்டுருங்க. ம், இது ஒரு ம். அட்வான்டேஜா எடுத்து நீங்க முன்னாடி போங்க. நல்லதா சரிங்க, போச்சுன்னு சரிங்க. நினைச்சுக்கோங்க. நல்லா போச்சுன்னு நினைச்சீங்க. எதுக்கு அவங்க டைம், நீங்க ஏதோ வேலையா இருப்பீங்க, அப்ப எடுக்கலைன்னா நான் ஃபோன் பண்ணி எடுக்கல பாரு, தேவையில்லை. ம், அவங்க கூப்பிடவும் வேண்டாம், இன்னைக்கு பேசவும் வேண்டாம், அவ்வளவுதான். எதே ஒரு பழக்கமாயிட்டு எவ்ரி நவ் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ம். கடவுளே ம். உங்களோட நல்லதுக்காக அந்த அம்மா கொஞ்சம் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கான், வச்சிருக்காருன்னு அவ்வளவுதான். நினைச்சுக்கோங்க. நீங்க அப்படியே ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கோங்க. நன்றிம்மா, நன்றி ஐயா, நன்றி. உங்ககிட்ட பேசினா ஒரு தெளிவு கிடைக்குது எனக்கு. வாழ்க மிக்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வாழ்க. வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க ஐயா.
ஆமா ரொம்ப நன்றிம்மா. அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. சபரீஷ். ரொம்ப சிறப்புங்க ஐயா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கேள்வி பதில் எக்ஸலண்டா இருந்தது. ஒரு கேள்விங்க ஐயா, இப்போ உங்க முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல ஒரு ஃபாலோ அப். இப்போ எஸ்பெஷலி இந்த குடும்பத்துல கணவன் மனைவி மாமியார் மாமனார்ல இந்த சண்டை வரும்போது எனக்கு என்னன்னா எமோஷனல் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு வார்த்தை விட்டுறாங்க, அப்புறம் அடமெண்டா நம்ம ஏன்னு இந்த மாதிரி ஏமா பண்ணேன்னு பொறுமையா கேட்டா கூட அப்படிதான் நான் பண்ணுவேன், அப்படிதான் நான் சொல்லுவேன் உங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு என்ன, நம்ம வந்து சில இடத்துல அடங்கி போறதா, சில இடத்துல எதிர்த்து பேசுறதா, சில இடத்துல விட்டு கொடுக்கறதா, சில இடத்துல அப்படியே நான் அதுதான் எந்த இடத்துல எது அப்ளை பண்ணணும்னு கேக்குறேங்க. என்னோட இதுல முடிஞ்ச அளவுக்கு அமைதிங்கிற ஒரு ஃபோக்கஸ்க்கு நான் ட்ரை பண்றேன். ஆனா நிறைய ஒரு 2 தடவை பாஸ்னா 3 தடவை 4 தடவை ஃபெயில் தான். அதான் கேக்குறேன் ஐயா அதை பத்தி. யூ ஆர் யுவர் ஓன் ஜட்ஜ், யூ ஆர் யுவர் டாக்டர், யூ ஆர் யுவர் ஓன் குரு. ஏன்னா உங்களுக்கு அடுத்தது என்ன கர்மா இருக்குன்னு தெரியாது. வாயில நல்லது மனசுல நினைச்சு உங்க எய்ம் இன்டென்ஷன் நல்லது, ஆனா சொல்ல போய் திடீர்னு திரும்பிட்டாங்கன்னா எல்லாம் கச்சா பச்சான்னு ஆயிடும். அதனால நீங்க சிச்சுவேஷனை பார்த்து இது பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு காலையில சிலதெல்லாம் யோசிச்சுக்கும் போது நினைச்சேன், இன்னைக்கு சபரீஷ் வந்தா ஒன்னு பிரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் சபரீஷன் நினைச்சேன். என்னன்னா இல்லைங்க, எப்பவுமே எல்லா உலகம் இப்படி இருக்கே, அவங்க எல்லாம் இப்படி பண்றாங்களே, அது வந்து அந்த சோல் மெச்சூர் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போக காத்துட்டு இருக்கிற சோல் நீங்க. அதனாலதான் அடுத்தவங்க பண்ற நெகட்டிவ் கண்ணுல படுது, உங்களுக்கு ஒரு ஆதங்கம் வருது, ஆனா நீங்க சிக்கிக்கவும் கூடாதுன்னு பாக்குறீங்க. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாம சிச்சுவேஷனை கேட்டா ஜென்ரலா இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால சிச்சுவேஷனை பார்த்துட்டு நடந்துக்கோங்க. ஒருவேளை இடறினா பரவாயில்ல, அதுல பாடம் கத்துண்டேன்னு நினைச்சிட்டு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு நெகட்டிவ் போச்சுன்னு நினைச்சு தாண்டி போயிட்டே இருங்க, அவ்வளவு. சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பான பதில்மா. ரொம்ப நன்றிம்மா, உங்க ஆசீர்வாதமா. தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி M01 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. கேலக்ஸி M01 நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாங்க. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் அம்மா. அவங்க அன்மியூட் பண்ணல. நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாமாங்கம்மா? நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவா